நான் வேலூர் மத்திய சிறையில் பொடா கைதியாக இருந்தபோது தேவதாஸ் அவர்களின் ஆலோசனையை பெற்று நானே தயாரித்த ரிட் மனுவை உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டிலே தாக்கல் செய்தேன். 2 கேள்விகளை எழுப்பியிருந்தேன். உச்சநீதிமன்றம் அந்த 2 கேள்விகளையும், அந்த நெடிய தீர்ப்பு, அதில் என்னுடைய ரிட் மனுவுடைய 2 கேள்விகளையும் எடுத்து வைத்து பதில் சொல்லியிருந்தது. ஆயுதம் ஏந்தாமல், ஆயுதங்களை திரட்டச் சொல்லாமல், தடை செய்யப்பட்ட இயக்கமான விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து பேசுவது பொடா சட்டப்பிரிவின் கீழ் குற்றமா? ஈழத்தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் விடுதலை புலிகள் தான் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் கருத்து பரிமாறுவது குற்றமா? இந்த 2 கேள்விகள் எழுப்பியிருந்தேன். உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு வழக்கினுடைய சம்பவங்களுக்குள் நாங்கள் செல்ல விரும்பவில்லை, அது அந்த நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். Facts of the case, let it be decided by the designated court. ஆனால் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றமா என்ற கேள்வியை இந்த மனுதாரர் கேட்டிருக்கிறார். ஒரு இயக்கத்தை ஆதரித்து பேசுவது, ஆயுதம் திரட்டாமல், ஆயுதம் ஏந்தாமல் அப்படி பேசுவது இந்த பிரிவின் கீழ், சட்டப்பிரிவின் கீழ் வராது, குற்றம் அல்ல என்று மிக திட்டவட்டமாக அந்த தீர்ப்பு சொல்லுகிறது. என் வாழ்நாளில் நான் ஏதாவது 1-2 காரியங்கள் என் மனநிறைவாக செய்திருக்கிறேனா என்றால் அவற்றில் ஒன்று இந்த பேச்சுரிமைக்கு காப்புரிமை. ஒரு விடுதலை புலிகள் இயக்கம், தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து தமிழகத்திலே மேடையில் முழங்கலாம் என்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தவன் வைகோ என்ற தகுதியோடு இங்கே நிற்கிறேன். அனைவரும் பயன்படுத்தட்டும், அந்த பேச்சுரிமை எல்லோருக்கும் பயன்படட்டும். நான் ராயல்டி கேட்கவில்லை, நான் இதை செய்தேன் என்று எங்கும் நான் தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை. அடுத்த கட்டம், மத்திய சர்க்காரினுடைய அச்சுறுத்தலின் காரணமாக, மத்திய சர்க்காரினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய மிரட்டல்கள் காரணமாக தமிழ்நாடு அரசு, இங்கே அரசு நினைக்கிறதோ இல்லையோ, மோர் லாயல் than the king என்பதை போல இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கீழ் பிரான்ச் போலீஸ், அரசாங்கமே நினைக்காவிட்டாலும் கூட அரசாங்கம் இப்படித்தான் நினைக்கும் என்று இவர்களாக கற்பனை செய்து கொண்டு பல பொய் வழக்குகள் போடுகிறார்களே ஈழத்து தமிழர்கள் மீது. அந்த அடிப்படையில் அவர்கள் மிரட்டி பார்க்கிறார்கள். பிரபாகரன் படத்தை வைக்கக்கூடாது, பிரபாகரன் போஸ்டர் போடக்கூடாது, பிரபாகரன் பெயரை உச்சரிக்க கூடாது. அட பைத்தியக்காரர்களே, வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயரை சொல்லக்கூடாது, பாஞ்சாலங்குறிச்சி பெயர் ரெக்கார்டில் இருக்கக்கூடாது என்றார்கள். அதனால் தான் நாடோடி பாடல்களிலே பாஞ்சாலங்குறிச்சி வேந்தன் பெயர் இடம்பெற்றது. கோடிக்கணக்கான தமிழர்களின் இதய சுவற்றிலே இயற்கை தாய் தன் மென்மையான பிஞ்சு விரல்களால் பிரபாகரன் என்று எழுதி வைத்திருக்கிறாரே, அதை என்ன செய்வீர்கள்? சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடுத்தோம். எங்கள் சட்டத்துறை செயலாளர் வாதங்களை எழுப்பினார். தியாக திருநாள் பினாங்கு பிரகடன விளக்க பொதுக்கூட்டம். அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் சொன்னார், இவர்கள் பிரபாகரனை பாராட்டி பேசவும் விடுதலை புலிகளை பாராட்டி பேசவும் தான் இந்த கூட்டத்தை பயன்படுத்துவார்கள் என்று. அப்படி பேசுவது என்ன தவறு என்று எங்கள் வழக்கறிஞர் வாதத்தை எழுப்பினார். ஏன் பேசக்கூடாது என்ற வாதத்தை எழுப்பினார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்த மாட்சிபேதங்கிய நீதியரசருக்கு தமிழர்கள் சார்பிலே, உலகமெல்லாம் உள்ள தமிழர்கள் சார்பிலே எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த தமிழகம் தயாரானால் தான் ஈழத்துக்கு நீதி கிடைக்கும். உலகத்தின் 65 நாடுகளிலே தமிழர்கள் வாழ்கிறார்கள். ஒரு 2.5 கோடி பேர்களுக்கு மேலே வாழ்கிறார்கள். ஆனால் தாய் தமிழகம் களத்தை அமைத்தால்தான் உலக நாடுகளிலே பரவி இருக்கக்கூடிய தமிழர்களால் மட்டும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் அவர்கள் போராடுகிறார்கள். நான் வெளிநாடுகளுக்கே செல்வதில்லை என்று முடிவெடுத்ததற்கு காரணம், என் தாயகத்தை, என் தாய் தமிழகத்தை தயார்படுத்தாமல் நான் வெளிநாட்டிலே போய் என்ன பேசிவிடப் போகிறேன் என்றுதான் நான் எந்த நாட்டுக்கும் வரமாட்டேன் என்று சொன்னேன். இந்த தமிழகத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆகவேதான்
இப்படி பேசுவதற்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறீர்கள். இனி விடுதலை புலிகளினுடைய இயக்க தலைவரை பற்றி தமிழ்நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் பேசலாம். பிரபாகரன் படம் சுவரொட்டிகளில் எங்கு பார்த்தாலும் காணப்படும், எங்கும் காணப்படட்டும். அதனால் தான் நேற்றைக்கு சொன்னேன், கோவை ராமகிருஷ்ணன் ஏற்பாடு செய்த ஈரோட்டு கூட்டத்தில் இந்த நாள் நவம்பர் 26 தமிழர்களின் தேசிய திருநாள். இந்த திருநாளை கொண்டாடுங்கள் என்று நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன் உலக தமிழர்களுக்கு. சீனர்கள் மாவோவின் பிறந்த நாளை கொண்டாடுவதைப் போல, மெகாஸ் நதி வண்டலிட்டு ஓடுகின்ற வியட்நாமிய மக்கள் ஹோசிமின் பிறந்த நாளை கொண்டாடுவது போல, விளாடிவாஸ்டாக் வீதியிலே வெண்கல சிலை வடிவிலே நின்றானே மாவேதை லெனினுடைய பிறந்த நாளை ரஷ்யர்கள் கொண்டாடுவதைப் போல, மக்களால் மக்களுடைய மக்களுக்காக அரசு என்ற தத்துவத்தை சொன்ன ஆபிரகாம் லிங்கன் பிறந்த நாளை அமெரிக்க மக்கள் கொண்டாடுவதைப் போல, மஞ்சள் நதியையே நீந்தி கிடந்து குடியானவர்களின் கைகளில் ஆயுதங்களை கொடுத்து செங்கொடியை ஏற்றினானே மாவோ, அந்த மாவோவின் பிறந்த நாளை சீனர்கள் கொண்டாடுவதைப் போல, வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாளை உரிமை வேட்கை உடையவர்கள் எல்லாம் கொண்டாடுவதைப் போல, ஒடுக்கப்பட்டவர்களின் விடிவெளியான அண்ணல் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒடுக்கப்பட்ட மக்களும் உரிமை வேட்கையில் உள்ள மக்களும் கொண்டாடுவதைப் போல, தந்தை பெரியாரின் பிறந்த நாளை, பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை தமிழர்கள் கொண்டாடுவதைப் போல, நாம் கொண்டாடுவதைப் போல, நான் இதயத்திலே போற்றுகின்ற என் தலைவன் பிரபாகரன் பிறந்த நாளை உலகமெல்லாம் உள்ள தமிழர்களே கொண்டாடுங்கள். கார்மேகங்கள் கருணை மழை பொழிகின்ற கார்த்திகை திங்களில் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி முன்னிரவு 7:18 வேலுப்பிள்ளை பார்வதி அம்மையாருக்கு பிள்ளையாக பிறந்த அந்த வீர திருமகனினுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு தேசத்திலும் இரவு 7:18 கொண்டாடுங்கள். இங்கே பகலில் அமெரிக்காவிலே கனடாவிலே இரவு, ஐரோப்பிய நாடுகளிலே நேர வித்தியாசப்படும், குழப்பம் வேண்டாம். அந்தந்த தேசங்களில் முன்னிரவு 7:18 கொண்டாடுங்கள் என்றேன். நேற்றைக்கு பகலிலே பினாங்கினுடைய துணை முதல்வர் சொல்கிறார், இதோ புறப்பட்டு விட்டேன், இங்கே விழாவை கொண்டாடி பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நான் புறப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறார். உலகத்தின் பல நாடுகளிலே இருந்து எனக்கு தொலைபேசிகள், நாங்கள் பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், உலகமே கொண்டாடுகிறது. சகோதரர்களே, தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள், 1 கோடி மக்களுக்கு மேலே நேற்றைக்கு பிரபாகரன் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30,000க்கு மேற்பட்ட கிளை கழகங்களும் அமைப்புகளும் ஒவ்வொரு ஊரிலும் நேற்றைக்கு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். வான வேடிக்கைகள், அமெரிக்காவிலே ஃபயர் ஒர்க்ஸ் போடுவதை போல வாஷிங்டனிலே ஈரோட்டிலே ஃபயர் ஒர்க்ஸ், எங்கள் கலிங்கப்பட்டியிலே ஃபயர் ஒர்க்ஸ். 60 பானைகள் வைத்துத்தான் எல்லா இடங்களிலும் சர்க்கரை பொங்கல், 60 மரக்கன்றுகள் நட்டிருக்கிறார்கள். 60 பேருக்கு அவர்கள் இரத்த தானம் 60 பேர் செய்து கொடுத்திருக்கிறார்கள். தமிழகமே கொண்டாடிவிட்டது. ஈரோட்டிலே நானும் கோவை ராமகிருஷ்ணனும் புகழேந்தி தங்கராஜ் அவர்களும் திருமுருகன் காந்தி அவர்களும் கயல் எனும் அங்கேயர்கண்ணி அவர்களும் நேற்றைக்கு ஈரோட்டிலே நாங்கள் கொண்டாடினோம். பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாலே 60 பேர் பானையிலே சர்க்கரை பொங்கல் வைத்து கொண்டாடுகிறார்கள். கணேசமூர்த்தி மெல்ல, நீங்க கோயிலுக்குள்ள வருவீங்களான்னு கேட்டார். இங்கேயும் கணேசமூர்த்தி தானே இருக்கிறார், நான் வாரேன். அதனால் என்ன, என் கருத்தை நான் திணிக்கிறது இல்லையே, வழிபாடுகளை நான் மதிக்கிறேன். தாய்மார்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக பொங்கல் வைத்து கொண்டாடினார்கள். அவர் பிறந்த நாள் கொண்டாட மாட்டார், நாங்கள் கொண்டாடுவோம் தம்பி. தலைவா, அடுத்த வருஷம் இதை விட 1000 மடங்கு தமிழகத்திலே தலைவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படும். தடைகள் தானாக உடைந்து தகர்ந்து தூள் தூளாகிவிட்டன. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளுக்குள்ள கொண்டாடி எங்களுக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுங்கன்னு எல்லா அடுத்தது வாங்கிட்டாங்க. எல்லா ஊர்லயும் சார் இங்க கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுங்க. முதல்ல நாங்க கொடுத்ததே போலீஸுக்கு தான்.
நாங்க அல்வா கொடுக்கல, சக்கரை பொங்கல் தான் கொடுத்தோம். அல்வா கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்போம். தப்பா நினைச்சிட்டாங்க, திருநெல்வேலிக்காரன் இல்லையா அதனால அல்வாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக தமிழகம் தயாராகிறது. ஆனால் இந்த தலைவனுடைய பிறந்த நாளை உலகமெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு கொடுத்து தமிழகத்திலும் கொண்டாட வேண்டும் என்று இந்த எளியவன் கொடுத்த அறிக்கையை இவன்லாம் ஒரு தலைவனா என்று நினைக்காமல், இவன் உண்மையானவன், புலிகளின் உண்மையான நண்பன், இவன் ஈழ விடுதலைக்கு போராடுகிறவன், இவன் சத்தியமானவன், இவன் நேர்மையானவன், இவன் அப்பழுக்கற்றவன், இவன் சுயநலம் இல்லாதவன், இவன் பதவி வெறிபிடித்து அலைகிறவன் அல்ல என்ற எண்ணத்தில் உலகம் பூராம் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்களே. வாழ்க்கையில் இதைவிட எனக்கு என்ன பாக்கியம் வேண்டும்? இன்னைக்கு பாருங்க, இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. கூட்டம் மட்டுமல்ல, ஒரு சிறு சத்தம் கிடையாது. பத்திரிகையாளர்களே கவனியுங்கள், ஊசி விழுந்தால் ஓசை கேட்கும். காரணம், இது டாஸ்மாக்களை அழைத்து கொண்டு வந்து காசு கொடுத்து கூட்டி கொண்டு வரப்பட்ட கூட்டம் அல்ல. இது லட்சியவாதிகளின் கூட்டம். இன்றைக்கு அருமையான உரை, ராமகிருஷ்ணனும் தியாகவும் மணியரசனும் அருமையான உரை. எனக்கு மனதிலே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஒன்னொன்னையும் சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் பேசணும். கரெக்டா 9:59 பேச்ச முடிச்சிருவேன். 10 மணி, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பேச்ச முடிச்சிருவேன். முதலில் இங்கே சொன்னாங்க தமிழகத்தை தயார்படுத்த வேண்டும் என்று. தமிழகத்தை தயார்படுத்த வேண்டும் என்றால் கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே ஈழத்தில் தலைவர் பிரபாகரன் எந்த நிலையை உருவாக்கினாரோ அந்த நிலையை உருவாக்கியதற்கு பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒழுக்கம் வேண்டும் இளைஞர்களிடம், இளம் தலைமுறையினரிடம். அதற்கு பிறகுதான் லட்சியத்துக்கு போராட முடியும். குடிப்பழக்கம் ஒழிய வேண்டும், மதுப்பழக்கம் ஒழிய வேண்டும். அதற்கு மக்களை தயாரிப்பதற்காகவே நான் 1200 கிலோமீட்டர் நடந்தேன். 10,000 மாணவ கண்மணிகள், மாணவ செல்வங்களோடு நான் மாரத்தான் போட்டியிலே கலந்து கொண்டேன். நான் அந்த பிள்ளைகளிடம் பேசுகிற போது சொன்னேன், பல வரலாற்று செய்திகளை சொன்னேன். மில்கா சிங் போராட்டத்தை சொன்னேன். கடைசியில் 2 சொன்னேன். சாதி உலகத்தில் இல்லை மாணவர்களே. ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர ஜாதி கிடையாது. பள்ளிகளில் கல்லூரிகளில் அந்த எண்ணம் வரக்கூடாது. எந்த அரசியல் கட்சியிலும் நீங்கள் சேராதீர்கள். இது சொல்லுகிற துணிச்சல் வைகோ ஒருவனுக்குத்தான் உண்டு. விடியற்காலை 6 மணிக்கு ஓட்டப்பந்தயம், 4 மணிக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் 10,000 மாணவர்கள். இந்து பத்திரிகையில் 3500 என்று போட்டார்கள். 10,000 மாணவர்கள், 2000 மாணவிகள். 4 மணிக்கு புறப்பட்டு பெற்றோர் அனுமதி கொடுத்து அவர்கள் அவ்வளவு எல்லாம் சின்ன பிள்ளை 9 வயசுல இருந்து. என் வாழ்க்கையில் அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு என் வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்களை பார்த்திருக்கேன், இது போல பார்க்கவில்லை. என் தம்பி ஈஸ்வரன் ஏற்பாடு. அதனால் தான் எல்லா பெருமையும் தம்பி உனக்குத்தான் ஈஸ்வரனே என்று நான் சொல்லிவிட்டு வந்தேன். ஆக இளைஞர்களை தயார்படுத்துவது வெறும் லட்சியத்துக்கு தயார்படுத்துவது என்றால் முதலில் ஒழுக்கம் உள்ளவர்களாக ஆக்கிக் கொண்டு அவர்களை லட்சியத்துக்கு கொண்டு போக வேண்டும். அந்த விதத்தில் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மாவீரர் நாள். என் இனிய தோழர்களே, 6 வருடத்துக்கு முன்னால் 2008ஆம் வருடம் இதே நவம்பர் 27ஆம் தேதி லண்டனில் 60,000 பேர் அமர்கின்ற உலகத்தினுடைய மிகப்பெரிய அரங்கமான எக்ஸல் அரங்கத்தில் நான் நிறைவு பேருரை ஆற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன். நிகழ்ச்சி தொடங்குகிற போது அத்தனை பேரும் நாங்கள் கார்த்திகை பூக்களை, செங்காந்தல் மலர்களை கைகளில் ஏந்தினோம். என் பக்கத்திலே அடேல் பாலசிங்கம் அவர்களுடைய துணைவியார் என் பக்கத்து நாற்காலியிலே. அதற்கு பக்கத்திலே விடுதலை புலிகளுடைய போராளிகளுடைய குடும்பத்தினர். அதற்கடுத்து ஒவ்வொருவர் கையிலும் மெழுகு வைக்கப்பட்ட குடுவைகள், ஒவ்வொருவர் கையிலும் மெழுகு வைக்கப்பட்ட குடுவைகள் 60,000 பேர் கரங்களில் அதிலே சுடர் ஏற்றப்பட்டது. இந்த வீர வணக்கம் செலுத்தி முடிந்தவுடன் அங்கே வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான திரையில் இப்பொழுது நமது தலைவர் பிரபாகரன் அவர்கள் மாவீரர் நாள் உரை ஆற்றுவார் என்று அறிவித்தார்கள்.
அவர் அங்கே இருந்து, ஈழத்திலிருந்து, கிளிநொச்சிக்கு அப்பால் இருந்து அவர் பேசுவதை நேரடி விண்ணலைகள் மூலமாக ஒளிபரப்ப எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் திடீரென்று கடைசி நேரத்தில் பிரித்தானிய போலீசார் நாங்கள் நேரடி ஒளிபரப்பை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். 60,000 பேர் நாங்கள் இருக்கிறோம். நான் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறேன். அடேல் பாலசிங்கம் என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அனுமதி இல்லை நேரடி ஒளிபரப்புக்கு. அதிர்ச்சிக்காளானோம். பிரித்தானிய காவல்துறை அதிகாரிகளிடம் போய் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்துகின்ற தம்பிமார்கள் போய் வாதாடினார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு 45 நிமிட நேரம் கழித்து அதை நீங்கள் உங்களுடைய பதிவு செய்கின்ற கருவிலே பதிவு செய்து கொண்டு நீங்கள் பின்னர் ஒளிப்பதிவு செய்யுங்கள். நீங்கள் திரையிலே அதை வெளியிடலாம். நேரடியாக நாங்கள் அனுமதிக்கவில்லை. 45 நிமிடம் கழித்து நீங்கள் அதை பதிவு செய்து கொண்டு உங்கள் பதிவு செய்கிற கருவியின் மூலமாக அந்த திரையில் பிரபாகரன் உரையை நீங்கள் அந்த ஒளிப்படமாக காட்டலாம். 45 நிமிடத்துக்கு பிறகு அவர் பேசியது பதிவு செய்யப்பட்டதை போட்டுவிட்டார்கள். அப்பொழுது உரை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எல்லோருக்கும் விநியோகிக்கப்பட்டது. அது முதலிலே வந்துவிட்டது. அனைவர் கரங்களிலும் அந்த உரை கொடுக்கப்பட்டது. அந்த உரையினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லுகிறேன். பிரபாகரன் சொல்கிறார், இன்று எமது தேசம் மிகப்பெரிய பாரிய யுத்தத்தை எதிர்கொண்டிருக்கிறது. சிங்கள இனவாத பேரரசு எங்கள் தமிழ் இனத்தை அழித்து ஒழிக்கின்ற நோக்கத்தோடு ஒரு ஆக்கிரமிப்பு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் வல்லாதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய வல்லாண்மை அரசுகள் எங்கள் தமிழ் இன அழிப்புக்கு முண்டு கொடுத்துக் கொண்டு சிங்கள அரசுக்கு துணையாக நிற்கின்றன. நாங்கள் விடுதலை புலிகள் எந்த உதவியும் இல்லாமல் எங்கள் மக்களினுடைய தார்மீக ஆதரவு ஒன்றை மாத்திரமே பெற்றுக்கொண்டு நாங்கள் களத்திலே எதிர்கொண்டிருக்கிறோம். எத்தனை சவால்கள் எழுந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள் எங்களை முற்றுகையிட்டாலும் சரி, சத்திய வேள்வியிலே தங்களை அழித்துக் கொண்ட எங்கள் மா வீரர்களுடைய பாதையில் பயணித்து நாங்கள் வெல்வோம். இது பிரபாகர் அவருடைய உரை. இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள். நிறை உரையாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு நான் லண்டனுக்கு போனதில்லை. இந்த மாவீரர் நாள் உரை என்பது சம்பிரதாயம் அல்ல. எந்த லட்சியத்துக்காக தங்களை அழித்துக் கொண்டார்களோ, புகழேந்தி தங்கராஜ் வர்ணித்தாரே, கேப்டன் மில்லரை பற்றி, திலீபனை பற்றி, அங்கேயர்கண்ணியை பற்றி, 6000 டன் எடையுள்ள கப்பல் காங்கேசந்துறையிலே இருந்தது. ஆயுதம் தாங்கிய கப்பல். 55 கிலோ எடையுள்ள அங்கேயர்கண்ணி 36 கிலோமீட்டர் தொலைவு நீந்தி சென்று தன் உடலிலே சுமந்து கொண்டு சென்ற வெடிகுண்டுகளால் மோதி 6000 டன் உண்ட அந்த கப்பலை தூள் தூளாக்கினாள். அப்பொழுது கரையிலே இருந்த அந்த விடுதலை புலி படையினுடைய பெண் போராளிகள் ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் கப்பல் வெடிப்பதை பார்த்து, இன்னொன்று துன்ப கண்ணீர் அங்கேயர்கண்ணி அழிந்து விட்டாள் என்று அவர்கள் பதிவு செய்தார்கள். அங்கேயர்கண்ணி சொன்னாலாம், என் வயது முதிர்ந்த தாயை போய் பார்த்து விட்டு வந்தேன். எளிய குடும்பம், ஏழ்மையான குடும்பம். என்னை உபசரித்தாள் என் தாய். நீண்ட நாட்களுக்கு போய் பார்த்தேன். பின் அம்மா நான் போகிறேன், காற்றோடு போய்விடுவேன் என்று சொன்னேன். என் தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஏன் இந்த தேதியை தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? வருடா வருடம் நான் செத்துப்போன நாளில் துக்கம் கேட்க என் வீட்டுக்கு வருவார்கள். என் தாய் ஏழை. வருகிறவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படுவாள். அவள் இடத்திலே காசு இருக்காது. இப்பொழுது நல்லூர் கந்தசாமி கோயிலிலே திருவிழா நடக்கிறது. இந்த நாளை தேர்ந்தெடுத்து நான் சாவதனாலே கந்தசாமி கோயில் திருவிழாவிலே அவள் கச்சான் வித்த பணத்திலே மிச்சம் இருக்கும். வருகிறவர்களுக்கு அவள் சோறு போடுவதற்கு அது உதவி செய்யும் என்பதனால் இந்த தேதியை தேர்ந்தெடுத்து நான் கடலிலே செல்கிறேன் என்று போனாள். அவர்களுடைய தியாகங்களை வர்ணிப்பதென்றால் ஆண்டு கணக்கிலே வர்ணித்துக் கொள்ளலாம். ஆனால் இத்தனை பேர் மடிந்ததற்கு பின்னர்
நமக்கு கடமை இருக்கிறது. 7 கோடி பேரும் போராடுவார்களா என்று எதிர்பார்க்க வேண்டாம். நான் ஸ்டெர்லைட் வழக்கிலே அந்த ஸ்டெர்லைட் நாசகார ஆலை அகற்றப்பட வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவருடைய பெஞ்ச் தான் கிரீன் பெஞ்ச். அந்த அமர்விலே நான் 7 மணி நேரம் வாதாடினேன். கே வேணுகோபால் ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக வந்து வாதாடி கொண்டிருந்தார். அப்பொழுது நீதிபதி அவர் என்னை பார்த்து கேட்டார். தலைமை நீதிபதி லிபரான், சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான் கேட்டார், 15,000 பேர் தானே நீங்கள் கைதாகி இருக்கிறீர்கள் இந்த போராட்டத்தில், 10 லட்சம் பேர் பாதிக்கப்படுவதாக சொன்னீர்களே, வெறும் 15,000 பேர் தானே நீங்கள் இதிலே கலந்து கொண்டீர்கள் என்று நீதிபதி கேட்டபோது நான் சொன்னேன், மாட்சிமிகு நீதிபதி அவர்களே, ஏறத்தாழ 40 கோடி மக்களுக்காக வெறும் 50,000 பேர் தான் இந்தியாவிலேயே சுதந்திர போராட்டத்தில் போராடினார்கள் என்றேன். அவர் சிரித்தார். அதுபோலத்தான் ஈழ விடுதலை போராட்டத்துக்கு தமிழகத்திலே என்ன ஆதரவு இருக்கு என்று கேட்கிறார்களே, ராமகிருஷ்ணன் சொன்னதை போல ஈழம் வேண்டுமா, சுதந்திர ஈழம் வேண்டுமா வேண்டாமா என்று நீ பொதுவாக்கெடுப்பு வைத்தால் 90 விழுக்காடு சுதந்திர தமிழீழம் என்று மக்கள் ஓட்டு போடுவார்கள். ஆனால் களத்துக்கு எத்தனை பேர் வருவார்கள்? 1,00,000 பேர் போதும். 300 பேரை கொண்டு தெர்மாப்பிளே கணவாயிலே 10 லட்சம் பாரசீக படையை தடுத்து நிறுத்தினான் லியோனிடாஸ். 28 பேரோடு வன்னிக்காட்டுக்குள்ளே போன பிரபாகரன் 1,00,000 பேர் கொண்ட இந்திய படை எதிர்த்து கொரில்லா படை அணிகளை உருவாக்கினார். காட்டுக்குள்ளே இருந்து விமானப்படையை தயாரித்தார். கடற்படை, விமானப்படை, தரைப்படை. ஒரு பைத்தியக்காரன் சொல்லி இருக்கிறான், பிரபாகரன் கொஞ்சம் எங்களோடு அனுசரித்து போயிருந்தால் வரதராஜ பெருமாளை போல அவருக்கு அந்த பதவியை கொடுத்திருப்போம் என்று. அடிமுட்டாளே, பிரபாகரனை பற்றி நீ ஏதாவது தெரியுமா உனக்கு? பிரபாகரனோடு இருக்கிற பாக்கியத்தை பெற்றவன் நான். அந்த 24 நாட்கள் வன்னிக்காட்டில் அவரோடு இருக்கிற பேற்றை பெற்றவன் நான். கிட்டுவுக்கு தயார் செய்த பங்கரில் நான் அந்த பூமிக்கடியிலே 10 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மரப்பலகை வைக்கக்கூடிய பங்கரிலே நான் இருந்தவன். அதற்கு 10 அடிக்கு கீழே தலைவர் இருந்தார். அவரிடம் நான் ஒன்றை கேட்க வேண்டும் என்றார் கிட்டு. தலைவர் சுயசரிதையை எழுதல, நான் அவர் சுயசரிதை எழுதணும்னு ஆசைப்படுறேன். யார் கேட்டாலும் சொல்ல மாட்டாருன்னு, நீங்க கேட்டா மறுக்க மாட்டாருன்னார் கிட்டு. நான் கேட்டேன், நீங்க சிறு பிள்ளையிலிருந்து உங்க வாழ்க்கையை பூரா சொல்லிட்டே வந்தீங்கன்னா நான் டேப்ல பதிவு பண்ணிட்டு நான் புத்தகமா எழுதி உங்க சுயசரிதையை நான் எழுதுவேன். ஒண்ணுமே மறுக்கலை. சரி, நான் அப்படியே செய்யலான்னார். விடிய காலம் 3 மணிக்கு எழுந்திருச்சு 3:30 மணிக்கு அவர் பங்கருக்கு போவேன். பலகைகள் தான் என்னோட எந்த நேரம் 4 பேர் காவலுக்கு வச்சிருப்பாங்க, எந்த நேரம் தாக்குதல் நடக்கலான்னு. 3:30 மணியிலிருந்து விடியற்காலம் 5:30 மணி வரைக்கும் அவர் சொன்னார். அவர் சிறு குழந்தை பிறந்த அவருக்கு நினைவு தெரிந்த நாளிலே இருந்து என்னென்ன சம்பவங்கள் என்று சொல்லி 4 நாள் சொன்னார். அந்த 15வது வயது வரை, அந்த முதல் கட்ட வெளியேற்ற வரை சொன்னார். நான் நாடு திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. கேல்கட் வந்து கலைஞரை பார்த்தான். இந்திய தளபதி, தென்பிராந்திய தளபதி, ஈழப்போரை நடத்திய தளபதி. மறுநாள் கலைஞர் அவர்கள் பேராசிரியர் மூலமாக அறிக்கை விட்டார். என் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு தெரியாமல், கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் இலங்கைக்கு சென்றிருக்கிறார் என்று ஒரு அறிக்கை கொடுத்தார். நான் எங்கே போனேன் என்று யாருக்கும் தெரியாது. நான் போய் இறங்கிய இடத்திலே இருந்து நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறோம். மறுநாள் இறக்கி விடுதலை புலிகள் உளவு பிரிவினர் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் வந்த பாதையில் மறுநாள் 11 மணி அளவிலே வந்து வீடியோ வைத்து அந்த தடங்களை எல்லாம் பார்த்தார்கள். காரணம், அந்த போட் வந்து நிற்கிற போது அந்த எண்ணெய் வாசனை அடித்ததை வைத்துக் கொண்டு IPKF கேம்ப் அங்கே இருந்ததுனால யார் இந்த படகிலே எந்த பக்கம் போயிருப்பார்கள் என்று பார்த்தார்கள். ஆனால் அடர்ந்த காடு என்பதனாலே அதற்கு பிறகு நாங்கள் தடங்களை அழித்து விட்டோம். நான் இப்பொழுது நினைத்தேன், யார் அங்கு வந்தது என்று IPKF தெரியாது. ஒரு படகு வந்திருக்கிறது மட்டும்தான் தெரியும். இப்பொழுது கட்சியின் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் நான் அங்கே போயிருக்கிறேன் என்று அறிக்கை கொடுத்தால், அப்படி என்றால் இவன் வந்தவன் திமுக MP வைகோபால்சாமி, அவன் இங்கிருந்து போயிருக்க வேண்டும் என்றால் பிரபாகரன் இந்த வட்டாரத்துக்குள் தான் இருக்க வேண்டும் என்று கண்டுபிடிப்பார்கள் அல்லவா? இது பச்சை துரோகம் அல்லவா என்று நான் மனம் வெடித்தேன். தலைவர் வந்து சொன்னார். நான் சொல்லிட்டு கீழே பங்கருக்குள்ள போய் படுத்துட்டேன். அந்த மரக்கட்டில் அந்த படியில் ஏறி ஒரு காலை வச்சுட்டு இருந்தாரு. அண்ணா, அக்காவுக்கு நான் பதில் சொல்லணும்.
என் துணைவியார் ஆசையாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டுருக்கிற பிள்ளை அவர். உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். உங்களை திமுகவிலிருந்து நீக்கவும் அனுமதிக்கக்கூடாது. ஒரு டைட்டான சண்டை வரப்போகுது. 60,000 பேர் நிற்கிறாங்க. கூர்கா ரெஜிமெண்ட் சுற்றி நிற்குது. இன்னொரு 4 நாள் போனால் நீங்கள் வெளியே போக முடியாது. நீங்கள் நாளைக்கே புறப்படணும். நான் போகலை தம்பி. நான் இனி தமிழ்நாட்டுக்கு போக விரும்பலை. நான் இங்கே இருந்துட போகிறேன். இது பச்சை துரோகம். எனக்கு துரோகம் அல்ல. இதன் மூலமாக உங்கள் பாசறை எங்கே இருக்கிறது யூகிக்க இடம் கொடுத்ததுனாலே நான் இதை விரும்பவில்லை. எதற்காக இதை சொல்ல வேண்டும்? அரசியல் என்பது துரோகம். நான் எழுதியிருக்கிறேன் டைரியில். என்னைக்காவது சாகிறதுக்கு முன்னாடி சுயசேதனா அப்படியே நான் எடுத்து போடுவேன். நான் 5 பக்கம் எழுதியிருக்கேன் டைரியில். போக மாட்டேன், போய்த்தான் ஆகணும். ஆனால் வந்த வழியாக போக முடியாது. நேவியை கொண்டாந்து போட்டுட்டான். 2 நேவியையும். காட்டுக்குள்ளே போகணும், குத்தி கிழிக்கும். நீங்கள் போய்த்தான் ஆகணும் என்றால் நான் அந்த கரும்புலி பாசறையை பார்க்கறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க. அதை பார்த்துட்டு போகிறேன். நாளான்னைக்கு போகிறேன்னு என்ன மறுநாள் கரும்புலி பாசறைக்கு என்னை அனுப்பி வைத்தார். அஜித்தும் சொர்ணமும் என்னை அழைச்சிட்டு போனாங்க. சொர்ணம் பெரிய தளபதி. கரும்புலி பாசறையிலே போய் நான் பேசுகிற போது சொன்னேன், நல்லுறுத்தருடைய பாடலை சொல்லி, எலிகளை நண்பனாக கொள்ளாதே, புலிகளை நண்பனாக கொள்ளு என்று ஏற்படுத்திக் கொண்ட அந்த புறநானூற்று பாட்டினுடைய விளக்கம் நேரம் இல்லாதனால் பாட்டின் விளக்கத்துக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. அந்த பாடலை விளக்கி பேசினேன். அவர்கள் பயிற்சியை பார்த்தேன். திரும்பி வந்தேன். பிரியாவிடைய கூட்டம் நடந்தது. அது யூடியூப்ல பார்க்கலாம். கிராபிக்ஸ் வேலை கிடையாது. இது இப்ப யூடியூப்ல பார்க்கலாம். கிட்டு பேசுறார், தலைவர் பேசுகிறார், பிரபாகரன், நான் பேசுறேன். குண்டு வெடிக்கிற சத்தம் கேட்கு. விளக்க அணைச்சு நிகழ்ச்சியை முடிக்கணும்ட்டாங்க. அதன் பிறகு அவருடைய பங்கர்ல போய் உட்கார்றோம். 10-11 மணி இருக்கும். காலையெல்லாம் புறப்படணும். நான் தலைவர் கலைஞருக்கு ஒரு கடிதம் தர்றேன், அண்ணன் கலைஞருக்கு ஒரு கடிதம் தரேன்னாரு தலைவர். தாங்க என்ன எப்படி நான் அவரை விழிக்கிறது அப்படின்னா, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி எழுதுங்க தம்பின்னு. அன்பின் அண்ணா, இதுதான் முதல் வரி அவர் போட்டது. நான் தூங்கிட்டேன். அவர் எழுதிட்டே இருந்தார், நான் தூங்கிட்டேன் பலகையில். நான் விழித்து பார்க்குறேன். ஒரு ஃபுல் டிம்மி சைஸில் பொடி எழுத்தில் 2 பக்கம் எழுதியிருக்கிறாரு. அதை எடுத்து அவர் நோட்டில் பதிவு பண்றார். அப்ப என்கிட்ட காமிச்சாரு, நீங்க சென்னை மத்திய சிறையில் நான் எழுதிய கடிதத்தை கொண்டு போய் கிட்ட கொடுத்தீங்கல்ல, அதனுடைய அந்த கடிதத்தை நான் அப்படியே இந்த நோட்டில் எழுதிட்டு தான் கடிதத்தை உங்களுக்கு அனுப்புனேன் அப்படின்னு அந்த நோட்டை காமிக்கிறாரு. கிட்டு, திலீபனை போல் நீயும் உண்ணாவிரதம் இருக்க முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. உருக்கமான கடிதம். அதை நான் தான் கிட்டுவிடம் கொண்டு போய் கொடுத்தேன். சூப்பரண்டன் பெருமாள் தேவர் என் உயிர் நண்பர். எங்களை பேச விட்டுட்டு வெளியே போயிட்டார் அவர். அப்பொழுது ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டருக்கு எழுதுங்க, என்னையும் 157 பேரையும் ஒன்று கோர்ட்டிலே கொண்டு போய் நிறுத்துங்கள் குற்றம் சுமத்தி, அல்லது எங்களை விடுதலை செய்து அனுப்புங்கள் எங்கள் நாட்டுக்கு. இதை செய்யாவிட்டால் நான் சாக முடிவெடுத்து விட்டேன், நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று கிட்டு எழுதிய கடிதத்தை நான் கொண்டு போய் கொடுக்கிறேன். தம்பி அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதத்தை கிட்ட கொடுத்து இதே மாதிரி உங்க கைப்பட எழுதி நீங்க பிரைம் மினிஸ்டருக்கு ஜெயில் சூப்பரண்ட் போல அனுப்பிடுங்க. அந்த கடிதத்தினுடைய காப்பி நான் வச்சிருக்கிறேன்ல, அதை கிட்டு சொல்ல வக்கீலாகிய நான் என் கைப்பட எழுதி கொண்டேன் என்று நான் தெரிவித்து விட்டு நான் ஒரு கவரிங் லெட்டர் வச்சு எல்லா பிரஸுக்கும் அனுப்பினேன். கிட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் அறிவித்து விட்டார். ராஜீவ்காந்திக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கலைஞரிடம் கொண்டு போய் கொடுத்தேன். மறுநாள் அவர் திலீபன்களை உருவாக்காதீர்கள் என்று உடன்பிறப்பு மடியில் 1.5 பக்கம் எழுதியிருந்தார். அந்த கிட்டுமையும் 157 பேரையும் கோவை ராமகிருஷ்ணன் ஏற்பாடு செஞ்சிருந்த கோவை கூட்டத்தில் சாப்பிடாம நாங்கள் மாணவர்கள் 1500 மாணவர்கள் இருந்தாங்க. சாயங்காலம் வரை கூட்டம் நடந்தது. சாயங்காலம் 7 எம்ஜிஆருக்கு இது விருப்பமே கிடையாது. அவருடைய நோயை பயன்படுத்தி மத்திய அரசு மிரட்டியது. கிட்டுவையும் 157 பேரையும் கைவிலங்குகளோடு விமானத்தில் ஏற்றி கொண்டு போய் பலாலியில் கொண்டு இறக்கி விட்டார்கள். இபிஆர்எல், இபிடிபி, துரோக கட்சிகள் எல்லாம் கொல்றதுக்கு அலைகிறான். அங்க கொண்டு போய் கிட்டுவுக்கு ஒரு கால் இல்லை, அது தெரியும். அவரை கொண்டு அங்க விட்டாங்க. கட்டம் கட்டி தொட்டில் கட்டி காட்டுக்குள்ள தூக்கிட்டு போனாங்க கிட்டுவை. அந்த அந்த லெட்டரை காமிக்கிறாரு. நான் கிட்டுவுக்கு அனுப்ப லெட்டரை எழுதியிருக்கிறேன். நீங்க கலைஞருக்கு போற லெட்டரையும் நான் இதில் எழுதியிருக்கிறேன்னு அந்த 2 பக்கத்தை எடுத்து பதிவு பண்ணார். நான் இங்கு வந்தேன். நான் மற்றதெல்லாம் சொல்லிக்கிட விரும்பல. என் உயிரை காப்பாற்றினார்கள் விடுதலை புலிகள்.
900க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் சுற்றி வளைத்து தாக்கிய போது நான் மயிரிழையில் தப்பினேன். உயிரோடு இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு நாள் பதிவு செய்வார்கள். நான் ஒண்ணு என்னை பத்தி சொல்லிக்கிட விரும்பல. ஈழ முரசில எழுதியிருக்கிறார், பால்ராஜ் என்ற மாபெரும் தளபதி 7 தளபதிகளோடு என்னை காப்பாற்ற அனுப்பி வைத்தார் பிரபாகரன். அதன் பிறகு இங்கு வந்து சேர்ந்தேன். நான் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டதாக பத்திரிகையில் 8 கால செய்தி 2 நாளைக்கு முன்னாடி. நான் கலைஞருக்கு எழுதிய கடிதத்தை என் நண்பன் குட்டி என்ற சண்முகசுந்தரம் மோண்டி கொடுத்த கடிதத்தை கலைஞர் வைகோ செத்து போயிட்டான்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாரு. கடிதம் ரிலீஸ் ஆயிருக்கார். நான் வந்துட்டேன் தமிழ்நாட்டுக்கு. நான் போய் கலைஞரை பார்த்தேன். நான் அவர் மேல தூசி விழ நான் அனுமதிச்சது இல்லை. என்னை தாண்டி எவனும் அவர்கிட்ட போக முடியாது. அப்படி உயிரை கொடுக்க இருந்த நானும் செத்து போனேன். என் துணைவியாரின் மூத்த அண்ணன் 2 பேரும் தான் போனோம் கோபாலபுரத்துக்கு. அவர் போய் பார்த்து வந்தார். வாக்கிங் போயிட்டு இன்னும் வரல. 5:30 மணிக்கு 5:45 மணிக்கு அறிவாலயம் வாக்கிங் போயிட்டு இன்னும் வரலங்கிறாரு. அவர் பிறகு வந்து சொல்றாரு, அடுத்த தெருவில் காருக்குள்ள நான் உட்காந்துருக்கேன், நீங்க வந்து தாடி அடியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன், இப்போ போறார், இப்போதான் கலைஞர் போறார், சிஎம் போறாருனார். நான் போனேன். செயல்மணி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதான். தயாளம்மா, என்னையா இப்படி செஞ்சுட்டேன், எங்களை பதற வச்சுட்டே, இப்படி செய்யலாமான்னாங்க. நான் மேலே போனேன். அங்கே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். 45 நிமிஷம் கழிச்சு அண்ணன் கலைஞர் வந்தார். நான் கும்பிட்டேன். கிட்ட போனேன். பற்று இருக்கலாம், வெறி இருக்கக்கூடாது என்றார். நான் பேசாமல் இருந்தேன். நான் ராஜீவ்காந்திக்கு தகவல் அனுப்பி இந்திய ராணுவம் தானே உங்களை காப்பாற்றிக்க கொண்டு வந்தது அப்படின்னார். இல்லைண்ணே, இந்திய ராணுவம் சுற்றி வளைச்சி அட்டாக் பண்ணதில் விடுதலை புலிகள் என்னை காப்பாற்றி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன். அவருக்கு அது வேலை, இவன் வந்து பெரிய ஒரு ஹீரோ மாதிரி மற்றவங்க நினைப்பாங்களோ அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், பின்னாடி பேசிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம். சார், நான் ஊருக்கு போகிறேன், எல்லா டிவியும் பேப்பர்காரங்களும் நான் போயிட்டு வந்ததை பற்றி கேட்பாங்கள்ல, நான் உண்மையை சொல்லணும் இல்லை, புலிகள் தானே காப்பாற்றிட்டு இருந்தேன். சரி, அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியாது, அதெல்லாம் எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கிடுங்கன்னாரு. என் வீட்டில் ப்ரெஸ் வர்ற அளவுக்கு என் வீட்டில் வசதி இல்லை. நான் அறிவாலயத்தில் போய் கொடுத்தேன். தாய் உள்ளத்தோடு தலைவர் என்னை மன்னித்து விட்டார். அங்கே இலங்கை தீவிலே தமிழர்கள் இந்திய இராணுவத்தால் கொல்லப்படுகிறார்கள். மொத்த மக்களும் பிரபாகரன் பின்னால் நிற்கிறார்கள். இந்தியா போர் நிறுத்தம் செய்ய வேண்டும். இதை கொடுத்தேன். மறுநாள் கலிங்கப்பட்டிக்கு போயிட்டு திருநெல்வேலிக்கு போகிறேன். நாகூர் அனிபா எங்கோ நிகழ்ச்சி முடிச்சு வந்தவர் அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு என் கன்னத்தில் முத்தமிட்டு, வந்தீங்களா மாப்பிள்ள, நான் எவ்வளவு கவனப்பட வச்சுட்டீங்கன்னாரு. அடுத்து மாலை முரசு பேப்பர் வருது. அவருக்கே முகம் அப்படியே வாடிடுச்சு. விளம்பரத்துக்காக வைகோ இலங்கைக்கு போனான். கலைஞருடைய அறிக்கை. சரி, பரவாயில்ல, நான் வேற ஒன்றும் விமர்சிக்க விரும்பலை. ஆனால் இந்த நிகழ்வுகளின் போது நான் ஒரு அற்பமான மனிதன். 57 பேரையும் 7 தளபதிகளையும் அனுப்பி என் உயிரை காப்பாற்ற போராடினார். மதிவதனையும் பிள்ளைகளையும் அனுப்போது 2 பேரைத்தான் அவர் பாதுகாப்புக்கு அனுப்பினார். நான் கடாபியை கூட்டிக் கொண்டு வந்தேன் சிகிச்சைக்கு. மிகச்சிறந்த மெய்காப்பாளன் பிரபாகரனுடைய மெய்காப்பாளன், முதல் மெய்காப்பாளன் கடாபியை அழைச்சிட்டு வந்தேன். பானுவை அழைச்சிட்டு வந்தேன். அஜித் அழைச்சிட்டு வந்தேன். அஜித்துக்கு உள்ளே போன குண்டு உள்ள நுழையாம அந்த குண்டு உள்ளே நின்றுச்சு. உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் மருத்துவ சிகிச்சையில் உலக புகழ்பெற்ற டாக்டர், எனக்கு ரொம்ப வேண்டிய போனேன். அவரே ஒரு மருத்துவமனை ஏற்பாடு பண்ணி ஆபரேஷன் பண்ணி அந்த குண்டை எடுக்க ஏற்பாடு செஞ்சார். தமிழர்களுக்கு உதவுகின்ற புலிகளுக்கு உதவுகிற எண்ணம் ஏன் டாக்டர் நீரோ சர்ஜன் ராமமூர்த்தி அவர் என்ன விடுதலை புலி ஆதரவாளரா? அவற்றை அழைச்சிட்டு போறேன். பானுவுக்கு வந்து கை நடுங்குதுன்னு எல்லாம் செக் பண்ணிட்டு, என்ன பெரிய சேனாதிபதி போர் வீரன்கிற, என்ன செய்யும், இந்த மாத்திரை சாப்பிடும் 3 மாசத்துல சரியா போகும் என்றார். கடாபி அழைச்சிட்டு வந்தேன். சிகிச்சை பண்ணி போயிட்டாங்க. என்னுடைய அன்புக்குரியவர்களே, அந்த அவர்களுடைய மாவீரர்களை பற்றி நினைக்கிற போது சொர்ணத்தை போல ஒரு அழகானவனை நான் பார்த்ததில்லை. கடைசியில குண்டு பாய்ஞ்சி குப்பி கடிச்சுதான் சொர்ணன் செத்தார். இப்ப கடைசியா ஆயிரக்கணக்கானவர்கள் மடிந்தார்கள். ஒழுக்கமுள்ளவர்கள். என் வீட்டில் பையங்களை வச்சிருந்தோம் இல்ல, நான் வீட்டில் இல்லைன்னாலும் என் வீட்டில் நாங்கள் வந்து ரொம்ப கட்டுப்பாடான வீடு. அடுத்த ஆள் வீட்டுக்குள்ள ஆம்பளை ஆள் வர முடியாது. ஆனால் இந்த பிள்ளைகளை பையங்களை வீட்டில் விட்டுட்டு நான் தைரியமாக போவேன். காரணம், பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க புலிகள். அப்படி ஒழுக்கம் எங்கேயும் பார்க்க முடியாது. 5 பையங்க மேலே இருந்தாங்க, சுரேஷ் மாஸ்டர் உட்பட.
என் துணைவியார் போய் காய்ச்சலுங்காங்களே, உங்களுக்கு உங்க ஊர் வழக்கப்படி ரசம் எப்படி வைக்கணும்னு கேட்டு கொண்டு போய் வச்சு கொண்டு போய் கொடுத்தாங்க. அங்கே சிவராசனும் தனுவும் செத்து கிடந்த போது பக்கத்திலே கிடந்தானே சுரேஷ் மாஸ்டர், அவன் தான் எங்க வீட்டு மாடியில் இருந்தான். அந்த நேரத்தில் தியாகு என் தம்பியை கைது பண்ணப்ப தியாகு தான் கூட இருந்தாரு. அவன் சொன்னான், என் தம்பி, என் விடுதலை புலிகளை வீட்டில் வைத்திருந்தேன், காயப்பட்ட புலிகளை. சட்டப்படி குற்றமாக இருக்கலாம், என் மனச்சாட்சியின்படி அது குற்றமல்ல என்று நீதிமன்றத்தில் சொன்னான். கோசி மணி சொன்னார், வைகோ உன்னைய தூக்கி எறிஞ்சிட்டு உன் தம்பி எங்கோ உச்சிக்கு போயிட்டான்டா அப்படின்னார். ஐஜி ஆபீஸில் வச்சிருந்தாங்க. கலைஞர் எழுதிய பொன்னர் சங்கர் நாவலை கொண்டு போய் தம்பிகிட்ட கொடுத்து நீ படின்னு கொடுத்தேன். அவன் ஐஜி ஆபீஸில் வச்சிருந்தப்ப. இதெல்லாம் கடந்த காலம். என்னுடைய அன்புக்குரியவர்களே, இந்த விடுதலை புலிகள் இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு இந்த போரில் தோற்றது ஏன்? I am coming directly to the point. நரேந்திர மோடி இங்க யாரோ ஒரு மனிதனை பற்றி கோவை ராமகிருஷ்ணன் சொல்லி அது வைகோ அது கோமாளின்னு எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னார். பைபிளிலே ஒரு வாசகம் உண்டு, don't cast the pearl before the swine. பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை விதைக்காதீர்கள், அதன் அருமை தெரியாது. அவ்வளவுதான், அதுக்கு மேல நான் வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. நரேந்திர மோடி அவர்கள் காட்மாண்டிலே சென்று எங்கள் இனத்தை கருவறுப்பதற்கு லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டிய கொடியவன் ராஜபக்சேயோடு கைகுலுக்கிவிட்டு தனியாக கூட சொல்லவில்லை. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்று உரையாடலின் போது தனியாக கூட சொல்லவில்லை. அந்த மாநாட்டு உரையிலே பேசுகிறார். நான் பிரதம மந்திரியை கேட்கிறேன், இந்திய நாட்டின் பிரதம மந்திரியை கேட்கிறேன், ஈழம் புலிகள் என்பதை எல்லாம் மறந்து விடுங்கள். இன்னொரு தேசத்தின் தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் என்று இந்தியாவின் பிரதமர் எப்படி சொல்லலாம்? இதுவரை நேரு சொன்னாரா? லால் பகதூர் சொன்னாரா? மன்மோகன் சிங் சொன்னாரா? நரசிம்மராவ் சொன்னாரா? இந்திரா காந்தி சொன்னாரா? இதுவரை எந்த பிரதமர் சொல்லல. நீங்க ஈழத்தை விட்டுருங்க, எந்த நாடா இருக்கட்டும், ஐரோப்பிய நாடா இருக்கட்டும். இங்க ஒருத்தர் நீங்க ஒரு மாநாட்டுக்கு போறீங்க, அங்க தேர்தல் நடக்க போகுது. எங்கள் அண்ணாவிடம், மிஸ்டர் மோடி, கொஞ்சம் அண்ணாவை பத்தி நான் எழுதி அனுப்புறேன், படிச்சுக்கிடுங்க. நீங்க ரொம்ப படிச்சவர், நான் எழுதி அனுப்புறேன், கொஞ்சம் அதுக்கு பிறகு அண்ணாவினுடைய புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிடுங்க. உலகத்துக்கே அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி கொண்ட கூட்டம் எங்கள் கூட்டம். அண்ணாட்ட போய் கேட்டாங்க, அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடக்குது, யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டார்கள். யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்குதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னார். யார் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? யார் ஜெயித்தால் இந்தியாவுக்கு நல்லதோ அவர் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இது அண்ணாயா? நீங்க காட்மண்டுல போய் இன்னொரு தேசத்தினுடைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகிற ஒரு வேட்பாளர், இந்த தேர்தலில் அவர் ஜெயிக்க வேண்டும் என்று தனி அறையில் அல்ல, மாநாட்டிலே பேசுகிறீர்கள். வெட்கப்படுகிறேன். இந்த பிரதம மந்திரியுடைய தரத்தை நீங்கள் தாழ்த்தி விட்டதற்காக நான் வெட்கப்படுகிறேன். I am ashamed. என்ன மோடியை இந்த பிடிக்கிறாரு? நான் இந்த சின்ன ஆட்கள்கிட்ட எல்லாம் மோதுறது எனக்கு பழக்கம் கிடையாது. அடிச்சா மத யானைகளை அடிக்கணுமே தவிர சும்மா ஓரஞ்சாரத்தில் ஒரு நரிகளை போய் அடிச்சுட்டு இருக்க கூடாது. எப்படி சொல்லலாம்? இன்னொரு தேசத்தின் தேர்தலில் நீதான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று மாநாட்டில் எப்படி சொல்லலாம்? You are not an individual, you represent 120 கோடி மக்களின் பிரதிநிதி. நீங்கள் தனி மனிதர் அல்ல, 120 கோடி மக்களின் பிரதிநிதி. You represent India, Indian people. எனக்கும் சேர்ந்து நீங்கள் பிரதிநிதி. எப்படி பேசலாம்? ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று நீங்க பெரிய ஆரேட்டர் நான் நினைச்சேன். நீங்க பெரிய ஆரேட்டர் தான், ஒரே நாளில் 80 கூட்டம் பேசக்கூடிய ஆரேட்டர் தான். ஆனால்
உங்களுக்கு கொஞ்ச நாளா ரொம்ப ஓவரா போறதுனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது, தலகால் தெரியல. நாளைக்கு சில பேர் அறிக்கை விடுவாங்க என் மேல. அதான் முதல்ல சொல்லிட்டேனப்பா, இதெல்லாம் தூசி. என் இனத்தை அழித்தவனை, என் தங்கைகளை நாசப்படுத்தியவனை, என் சகோதரிகளை கற்பழித்துக் கொண்டவனை, எங்கள் பிள்ளைகளை கொண்டவனை, எங்கள் குழந்தைகளை கொண்டவனை, எங்கள் கோவில்களை இடித்தவனை, எங்கள் இனத்தை அழித்தவனை அடுத்து ஜெயிச்சு வாடு சொல்றீங்க. எதற்கு என்கிட்ட கேட்டான், டைம்ஸ் நவ் ரிப்போர்ட்டர் கேட்டான் நேத்தைக்கு, எதற்கு, எதுக்காக வரணும்? இன்னும் அதிக பேரை, லட்சக்கணக்கான பெண்களை கற்பழித்துக் கொள்ளவா? இன்னும் 1000 கோயிலை இடிக்கவா? இன்னும் எங்கள் இனத்தை அழிக்கவா? Does he want? Does Mr. Modi want? மோடி விரும்புகிறாரா? மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களே, எனக்கு தனிப்பட்ட பகையோ எதுவும் கிடையாது. என் மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். என் நூல் வெளியீட்டு விழாவில் வந்து ஐ சல்யூட் வைகோன்னு சொன்னவர். ஆனால் அவரை கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். ஆனால் நான் போகிற நேரமெல்லாம் என்னை கட்டி அணைத்துக் கொண்டு வரவேற்றிருக்கிறார். என்னை சொந்த மகனை போல என்னை அரவணைத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய். பிள்ளைய போல நடத்தினார். பீகார்ல போய் சொன்னார், வைகோ என் மகனை போல என்று சொன்னார். பீகார்ல போய் அவர் செய்த உதவிகளை நான் மறக்க மாட்டேன். இந்திய கப்பல்கள், இந்திய படைக்கு புலிகளுக்கு வருகிற கப்பலை மறிக்கிறது என்ற போது பெர்னாண்டஸிடம் சொன்னேன், இனி வராது, நீங்க எதுக்கும் பிஎம் ஒரு வார்த்தை போடுங்க. நான் பிரைம் மினிஸ்டர் போய் சொன்னேன். பாகிஸ்தானில் இருந்து, சீனாவில் இருந்தும் ஆயுதங்களை கொண்டு வந்து கப்பல் கப்பலாக குவிக்கிறார்கள் என்று நீங்கள் தானே போன வாரம் என்னிடம் சொன்னீர்கள். When Jaffna will fall கேட்டாரு என்கிட்ட. யானை இரவு ஜெயிச்ச உடனே கேட்டாரு, யாழ்ப்பாணம் உங்க கைக்கு எப்போ வரும்? சத்தியமான வார்த்தைங்க இது. When Jaffna will fall ன்னு கேட்டாரு. நீங்க தானே சொன்னீங்க பாகிஸ்தான்ல இருந்து, சீனாவில் இருந்து ஆயுதங்களை குவிக்கிறான்னு. யுத்தம் நடக்கு, எங்க புலிகள் போராடுறாங்க, அவங்களுக்கு நீங்க ஆயுதம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. நான் கேட்கல. எங்களுக்கு எவன் கொடுப்பான்? உலகத்தில் இதுவரை எந்த யுத்தத்துக்கும் வெளிநாடுகள் ஆதரிச்சிருக்கு? அவர்கள் மருந்து பொருள்களும் உணவுப் பொருளும் கொண்டு போகிறார்கள். சரி, இல்ல ஆயுதங்கள் தான் போகுது. ஆயுதங்கள் தான் போகுது. உங்களுக்கு என்ன ரைட்? நடுக்கடல்ல தடுக்க ஆயுதங்கள் தான் போகுதுன்னே வச்சுக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன ரைட்? இன்டர்நேஷனல் வாட்டர்ல அந்த கப்பலை போய் தடுக்க உங்களுக்கு என்ன ரைட்? Do you want to strangulate them? எங்க மக்களை, புலிகளை கழுத்தை நெரிக்கணும்னு விரும்புறீங்களா? அந்த மாமனிதன் சொன்னார், did you talk to ஜார்ஜ் பெர்னாண்டஸ்? ராணுவ மந்திரி கிட்ட பேசிட்டீங்களா? பெர்னாண்டஸ் கிட்ட நேற்று ராத்திரியே பேசிட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னாருங்க, go ahead, don't worry. சத்தியமான வார்த்தைங்க, நான் சும்மா வாஜ்பாயின்னு சொல்லலைங்க. அதுக்கு பிறகு ஒரு கப்பல் அவங்க கிட்ட போனது கிடையாது. இரண்டாவது, கடுமையா யுத்தம் நடக்கு, ஏராளமான ஆயுதங்கள் எல்லா நாட்டிலும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் போய் வாஜ்பாய் கிட்ட சொன்னேன், பெர்னாண்டஸ் கிட்ட சொன்னேன், அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு ஒரு முடிவெடுக்க சொல்லுங்கன்னு. நானும் சொல்றேன், நீங்களும் அட்டல்ஜி கிட்ட சொல்லுங்க. நான் போய் சொன்னேன். ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டினார், ரூம் நம்பர் 63. சோனியா காந்தி, பிரணாப் முகர்ஜி, மன்மோகன் சிங், பிரியரஞ்சன் தாஸ் முன்சி காங்கிரஸ் தரப்புல, சிபிஐ சிபிஎம் லீடர்கள், லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், அதிமுக வந்து PH பாண்டியன், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பொன்னுச்சாமி, நிதிஷ்குமார் எல்லாம் இருக்கிறாங்க. பெர்னாண்டஸ் கூப்பிட்டு சொல்லிட்டார், எல்லாரும் கொஞ்சம் தான் பேசுவாங்க இந்த பிரச்சனையில. ஆல் பார்ட்டி மீட்டிங்ல நிறைய பேச மாட்டாங்க இந்த சப்ஜெக்ட்ல, ஈழ பிரச்சனையில. நீ எவ்வளவு நேரம் எடுத்துக்கன்னாரு. 18 நிமிஷம் பேசினங்க. மறுநாள் நிதிஷ்குமார் சொன்னாரு, இலங்கையில 2 வகை தமிழர்கள் இருக்காங்களா? ஒரிஜினல் இந்தியா பூர்வீக தமிழர்கள், இங்கிருந்து போன தமிழர்கள். இவ்வளவு கொடுமையா நடக்கு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத, நீங்க ஏன் ஒரு பத்திரிகையில் ஒரு ஆர்டிகிளா எழுதக்கூடாதுன்னாரு. 3வது நாளே இந்துஸ்தான் டைம்ஸ்ல ஃபுல் பேஜ் ஆர்டிகிள் போட்டேன். ஆனால் அந்த கூட்டத்தில் பேசி முடிச்ச உடனே வாஜ்பாய் சொன்னார், இலங்கைக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம், ஆயுத உதவி செய்ய மாட்டோம், அவன் பணம் கொடுத்து விலைக்கு வாங்க நினைத்தாலும் ஆயுதங்கள் விற்க மாட்டோம் என்று சொன்னார். வெளியே வந்தவுடன் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அவர் பிரைம் மினிஸ்டர் சொன்னார்,
we will not provide any help to Sri Lanka government. அடுத்து பிரஸ் கேட்டாங்க, சொன்னார் not even sale of arms. அவன் பணம் கொடுத்தா ஆயுதங்கள் விற்க கூட மாட்டோம். அதனால் நான் வாஜ்பாய் பாதையை பின்பற்றுங்கள் என்று நரேந்திர மோடி அவர்களிடத்தில் 100 தடவை சொல்லியிருப்பேன். சரி, பாலசிங்கம் கிளிநொச்சிக்கு வந்தார் பேச்சுவா அவர் பிரபாகரனை சந்திக்க. அவருக்கு 2 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இருக்கு, அவசர செக்அப் பண்ணணும், பம்பாயில வந்து பண்ணிட்டு போகணும்னு நினைச்சாரு. நான் வாஜ்பாய் பெர்னாண்டஸ் சொன்னேன், நானும் கூட வரேன் வாஜ்பாய் கேட்போம்னாரு. கேட்டோம், 4 நாள் டிலே, 3 நாள் டிலே ஆயிடுச்சு. 3வது நாள் ஜஸ்வந்த் சிங்கை கூப்பிட்டு பாலசிங்கத்தை அங்கிருந்து விசாகப்பட்டினத்தை கொண்டாந்து இறக்கி அங்கிருந்து ஒரு விமானத்தில் நம்ம பாம்பே கொண்டு போய் அங்கே ஜஸ்லக் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு அனுப்பிடலான்ட்டார். நான் வீட்டுக்கு ஓடி வர்றேங்க பாலசிங்கத்துக்கு இந்த தகவலை சொல்ல. 3 நாள் ஆயிடுச்சு. அவருக்கு உடனே சிங்கப்பூர்லயா செக் பண்ணுவோன்னு 1 ஹவருக்கு முன்னாடி பரப்பிட்டு போயிட்டார். தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் அரசியல் ஆலோசகரை இந்தியாவுக்குள் கொண்டு வருவதற்கு வாஜ்பாய் ஒத்துக்கொண்டார். இந்த அணுகுமுறையை நீங்கள் அப்பொழுது இத்தனை லட்சம் தமிழர்கள் கொல்லப்படவில்லை, இத்தனை குழந்தைகள் கொல்லப்படவில்லை, இத்தனை பெண்கள் கற்பழிக்கப்படவில்லை. வாஜ்பாய் இதெல்லாம் செய்தப்ப. இதற்கு பிறகு 2008 2009 இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு மார்ஷகி டாரிஸ்மேன் சார்ந்த 3 மெம்பர் பேனல் 1,37,000 பேர் கொல்லப்பட்டாங்க. வயதானவங்க, குழந்தைகள், பெண்கள் உட்பட ஆஸ்பத்திரியில குண்டு வீச்சு நடந்து ஆஸ்பத்திரிக்கு முன்னால் தமிழர்கள் பிரேதங்கள் விறகு கட்டளையை போல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்த உண்மைகள் வந்த பிறகு ஒரு சுதந்திரமான விசாரணை நடக்க வேண்டும் என்று ஒரு அடி முன்னேற்றம் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் போன வருஷம் வந்த பிறகு, இதற்கு பிறகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களே, நீங்கள் ராஜபக்சேக்கு திரும்பவும் ஜெயித்து வர வேண்டும் என்று சொல்கிறீர்களே, நான் ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். என்கிட்ட பல பேர் கேட்டாங்க, ஆனால் மீனவ சகோதரர்கள் சொல்லிட்டாங்க, நீங்க தானே கரெக்டா சொன்னீங்க, டிராமா அடிக்கிறாங்க இவங்க இந்த 5 மீனவர் பிரச்சனையில். நான் கேட்கிறேன், 5 மீனவர்கள் மேல அபாண்டமா வழக்கு போட்டு அவனை சித்திரவதை பண்ணி அடிச்சு நொறுக்கி 3 வருஷம் ஜெயிலில் வச்சிருந்தானே, இதுக்கு ராஜபக்சேக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? அவன் குற்றமற்றவன், நிரபராதி என்று மத்திய சர்க்கார் உளவுத்துறையை சொல்லுதில்லை. குற்றமற்றவர்களை கொண்டு போய் இப்படி 3 வருடம் சிறையில் அடித்த அந்த குடும்பங்கள் 3 வருஷமா என்ன பாடுபட்டிருக்கும்? இதற்கு என்ன தண்டனை? இதுக்காக நன்றி தெரிவிக்கிறீங்க ராஜபக்சேக்கு? எதுக்காக செய்றீங்க தெரியுமா? 1,57,000 பேர் கொண்டுட்டாங்கிறதோட 578 மீனவர்களை கொண்டுட்டான். இதற்கு மத்தியில் இவர்கள் ஒரு நாடகம் ஆடுவதற்கு இந்த 3 பேரை, அவனுக்கு தெரியும் ராஜபக்சேக்கு இவங்க குற்றவாளி இல்லை, போதைப் பொருள் கடத்தல என்ன. அப்படியே இருந்தாலும் அங்க மரண தண்டனை கிடையாது. 86க்கு பிறகு நாங்க மரண தண்டனை நீதிபதி அறிவிக்க வைக்கிறோம். பாகிஸ்தான்காரனுக்கோ வேற எவனுக்கோ அறிவிக்கலையே, இவன் வச்சதான் ஜட்ஜ் எல்லாம். இந்த ராஜபக்சே கைக்கூலியா இருந்தவன் தான் சீஃப் ஜஸ்டிஸ் பீரிஸ். நீ மரண தண்டனை அறிவிச்சிருங்க இந்த உயர் நீதிமன்றத்தில், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிறகு வந்து கிடட்டும். அந்த மரண தண்டனை தமிழ்நாடு கொந்தளிக்கும். உடனே இங்கிருந்து பிஜேபி தலைவர்கள், நாங்கள் 5 பேரை காப்பாற்றி கொடுக்கிறோம். நம்ம கடமையை செய்யணும், போராடணும், எல்லாரும் போராடணும், நாங்களும் போராடும், எல்லா கட்சியும் போராடிச்சு, நாங்களும் வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட போராடணும். ஆனா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டேன். அதற்கு பிறகு நரேந்திர மோடி அங்கே சொல்லி அவருடைய கைக்கூலி ஒருவனை விட்டு, புரோக்கர் ஒருத்தர் இருக்கான், அவனை விட்டு போய் பார்த்துட்டு சொல்ல சொல்லி, அதற்கு பிறகு அவர் மன்னிப்பு கொடுத்து விட்டாங்க. கருணாமூர்த்தி பாருங்க, அவன் பொது மன்னிப்பு கொடுத்து விட்டான். உடனே இவர்கள் டெல்லிக்கு கூட்டிட்டு போய் மோடிக்கு நன்றி, ராஜபக்சேக்கு நன்றி. நான் இந்த கட்டத்தில் கேட்கிறேன் பிரதம மந்திரியை, 2011ஆம் ஆண்டு அதே தங்கச்சி மடத்திலே இருந்து 4 மீனவர்கள் இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயித்து இலங்கை தோற்றதற்காக அந்த 4 மீனவர்களை கண்டதுண்டமாக வெட்டி கடல்ல போட்டானே, எல்லாம் எலெக்ஷன் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் தங்கச்சி மடத்துக்கு போனேன். அந்த பெண்கள் சொன்னாங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்க ஊருக்குள்ள வரல, ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பக்கத்து ஊர் வரைக்கும் வந்து, நீங்க ஒரு ஆள் தாங்க வந்திருக்கீங்க, ஊரே திரண்டு வந்தது. இந்த 4 பேரை துண்டு துண்டா வெட்டி போட்டானே, இது வரைக்கும் கேஸ் போட்டிருக்கிறானா? அதே தங்கச்சி மடத்து 4 மீனவர்கள். மாரிமுத்துக்கிறவர் தலையை துண்டாவே வெட்டிட்டான், மற்ற மண்டலம் கையில வெட்டி போட்டிருந்தான். இதுவரை வழக்கு போட்டிருக்கிறானா? யார் மீதாவது கேஸ் உண்டா? இதற்கு பிறகு எங்களை ஏமாற்றி விடலாம் நினைத்தால், இந்த நாடகத்தை நீங்கள் நடத்துகிற காரணத்தினால் சொல்லுகிறேன். இங்கே மாவீரர் நாள் கொண்டாடுகிற போது
எதுக்குன்னா உறுதி எடுத்துக் கொள்வதற்கு. அவர்கள் எதற்காக ரத்தம் சிந்தினார்களோ அந்த லட்சியத்திலே வெல்வதற்கு. எப்படி இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் உணர்ச்சி உள்ள கூட்டம். எல்லாம் அரசியலுக்காக வரல, அந்த உணர்வோடு இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்க. எப்பொழுது விடியல் பிறக்கும் என்று கவலைப்படுகிற விடியல் தானாக உருவாகும். உருவாக்குவோம். உலகத்தில் ஒரு இனம் அழிக்கப்பட்டு 18 தொலைவில் அந்த இனத்தைச் சேர்ந்த 7.5 கோடி மக்கள் இருந்ததாக உலகத்தில் இதுவரை கிடையாது. சிதறி கிடந்தார்கள் உலக நாடுகளிலே யூதர்கள் கொள்கையெல்லாம் நான் ஏத்துக்கிறவன் இல்ல. நான் அரபாட்டை ஆதரிக்கிறவன், பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறவன். ஆனால் யூதர்கள் ஹிட்லரினுடைய அழிவுக்கு பிறகு, அவன் செய்த அழிவுக்கு பிறகு பல நாடுகளில் சிதறி கிடந்தார்களே. அவனுடைய இனத்தையும் அவனுடைய பண்பாட்டையும் நெஞ்சில் சுமந்து கொண்டு திரிந்தார்கள். மொழி அவர்களுக்கு தெரியாமலே போயிற்று. அமெரிக்க யூத செல்வந்தர்கள் பணம் கொடுத்து ஆயுதம் வாங்கி கொடுத்தார்கள். அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். நான் இப்ப கேட்கிறேன், சுற்றிலும் பல நாடுகள், இவன் தனியா இருக்கிறான். இங்கே 18 கல்லுக்கு அப்பால இங்கே 7.5 கோடி மக்கள். எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு. மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு சொல்லி போடுறேன், எங்கள் மூதாதையர்களைப் போல இந்தியாவிலே வெளிநாடுகளுக்கு படையெடுத்து சென்று ஜெயித்தவன் இந்தியாவில் யாருமே கிடையாது. எங்கள் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியா பூராவையும் கட்டி ஆண்டான். நான் போய் பினாங்குல பார்த்தேன், எப்படியா இந்த வழியில இவ்வளவு கப்பல்களை கொண்டு வந்தான், ஆயுதங்கள், மருந்து, ஆட்கள், சாப்பாடு, நினைச்சே பார்க்க முடியலையே. பிரமிச்சு போயிட்டேன். அப்படிப்பட்ட எங்களுக்கு, எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய கடமை சுதந்திர தமிழீழத்தை பெற்றுக் கொடுப்பது. பயங்கரவாதி பிரபாகரன் வைகோ எப்படி ஆதரிக்கலாங்க? நான் கேட்டேன் நேற்று டிவியில், do you mean to say that Bhagat Singh is a terrorist? He was a terrorist before the eyes of the British. பிரிட்டிஷார் கண்களிலே பகத் சிங் பயங்கரவாதி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் was a terrorist before the eyes of the British. Nelson Mandela was a terrorist before the eyes of the racist whites. நெல்சன் மண்டேலா பயங்கரவாதி, வெள்ளை நிறத்திமிர் பிடித்தவர்களுக்கு முன்னால். பகத்சிங் பயங்கரவாதி தான் அவன் கண்ணுக்கு முன்னால். அதை போலத்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் ஆயுத போராட்டம் நடத்தினான். இங்கே படித்தவர்கள் நிறைய வந்திருக்கலாம், நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஹியூமன் ரைட்ஸ் சாப்டர் இருக்கு, மனித உரிமைகள் சாசனம், ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் சாசனம். அதில் ஒரு பிரியாம்பிள் இருக்கு. அந்த பிரியாம்பிள்ல 4 வரி இருக்கு. இதை இங்கே பதிவு செய்கிறேன். நான் ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை பதிவு செஞ்சேன், இங்கே பதிவு செய்கிறேன். ஆங்கிலத்தில் ஏன் சொல்றேன்னா, அதனுடைய ஆத்தென்டிசிட்டி இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். Where it is essential. If a man is not to be compelled to recourse as a last resort to rebellion against tyranny and oppression, his fundamental rights should be protected by the rule of law. ஒரு மனிதன் ஆயுதம் ஏந்துகிற நிலைமைக்கு தள்ளப்படக்கூடாது என்றால், எதை எதிர்த்து? against tyranny and oppression, சர்வாதிகாரத்தையும் அடக்குமுறையும் எதிர்த்து மனிதன் கடைசி வேறு வழியே இல்லை என்று ஆயுதம் ஏந்த கூடாது என்றால், அவனுடைய அடிப்படை உரிமைகள் சட்டப்படி பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி பாதுகாக்கப்படாவிட்டால் எந்த மனிதனும் ஆயுதம் எந்த உரிமை உண்டு. அதைத்தான் பிரபாகரன் செய்தார். உலகத்தில் அத்தனை நாடுகளும் செய்கின்றன. சுதந்திர தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு என்று பிரசல்ஸிலே 2011 நான் பதிவு செய்தேன். உலகம் புறாம் உள்ள தமிழர்கள் வாழ்த்தி வரவேற்றார்கள். அதுபோக இதுவரை உலக நாடுகளில் நடைபெறாத ஒரு உத்தியை சொன்னேன், எந்த ரெஃபரண்டத்திலும் நடக்காதது. பொது வாக்கெடுப்பு அந்தந்த நாடுகளில் தான் நடக்கும். நான் கேட்டேன், உலகத்தின் பல நாடுகளிலே எங்கள் எதிரிகளாக ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் யாழ்ப்பாணத்துக்கும் மட்டக்களப்புக்கும் வர முடியாது. அந்தந்த நாடுகளிலே நீ ஓட்டுப்பட்டி வைத்து அங்கே அவர்களை ஓட்டு போட சொல். இதை உலகம் வரவேற்றது. நான் ராயல்டி கேட்கல. என்ன, மகாத்மா காந்தி ராயல்டி கொடுக்காத ஆள் தான், டூ ஆர் டேயில். ஆனால் என் வாழ்க்கையில் நான் செஞ்சதை இப்போ என்ன
பல போலிகளும் புரட்டர்களும் பொய்களை சொல்ல ஆரம்பித்து விட்ட காரணத்தினாலே நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை நான் தான் பதிவு செய்ய, அதற்கு முன்பு இந்த கருத்து எந்த மேடையிலும் சொல்லப்பட்டது கிடையாது. எவிடன்ஸ் கொண்டு வா. உலகம் முழா உள்ள புலிகளும் தமிழர்களும் என்னை ஆதரித்தார்கள். ஒரு 3 மாசம் கழிச்சு இங்க ஒரு தலைவர் பொது வாக்கெடுப்பு என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். ஒரு 2 மாசம் கழிச்சு அவரே அதை சொன்னார். பொது வாக்கெடுப்புனார். எனக்கு சந்தோஷம், நம்ம கருத்து வெற்றி பெறுது. இன்னைக்கு எல்லா தலைவர்களும் சொல்றாங்க. ஆனால் இதை முதல் இவன் சொன்னான்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணியம் தியாகு, மணியரச, ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி, இப்படி 4-5 பேர்ட்ட இருக்கு. அடுத்த கட்டம் பினாங்கிலே இங்கிருந்து வாரே நான் நன்றி தெரிவிக்கின்றேன் பினாங்கினுடைய துணை முதலமைச்சர் பேராசிரியர் முனைவர் ராமசாமி அவர்களுக்கு. அவர் விடுதலை புலிகளினுடைய அரசியல் ஆலோசனை குழுவிலே உறுப்பினராக இருந்தார். பலருக்கு இது தெரியாது. அவர் 2003 அவர் குடும்பத்தோடு போய் பிரபாகரனோடு இருந்தார். பிரபாகரன் அவர்கள் பினாங்கினுடைய துணை முதலமைச்சர் ராமசாமிக்கு அப்பொழுது சில பணிகளை கொடுத்தார். என்னை மாநாட்டுக்கு அழைத்து கடிதம் கொடுத்தார். நான் வெளிநாட்டுக்கே போகக்கூடாது இருந்தேன். அவருடைய செயலாளர்கள் சதீஷ் முனியாண்டியும் டேவிட் மார்ஷலும் இங்கே வந்தார்கள். தொடக்க காலத்திலிருந்து ஈழத்தமிழர்களுக்கு உறுதியாக ஒலிக்கின்ற குரல் உங்கள் குரல் தான். நீங்கள் இந்த பினாங்கு அனைத்துலக தமிழ் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். நான் உடனே அவரை போன் போட சொல்லி, உங்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். அதிகார பதவிக்கு வந்ததற்கு பிறகு லட்சியங்களை பெரும்பாலும் எல்லோரும் மறந்து விடுவார்கள். நீங்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு ஈழத்தை ஆதரிக்கிறீர்கள். உங்கள் அழைப்பை ஏற்கிறேன், நான் வருகிறேன் என்று சொன்னேன். அவர் என்னை பெருமைப்படுத்தினார். தண்ணீர்மலை வானதண்டாயுதபாணி கோயில் வளாகத்திலே என்னை பேச வைத்தார். மாநாட்டிலே என்னை கதாநாயகன் என்றார். ஈப்போவிலே, தைப்பிங்கிலே, வட்டாரத்திலே பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் மத்தியிலே என்னை கொண்டு போய் நிறுத்தினார். மாநாட்டில் அவருடைய முதலமைச்சர் வந்தார். முதல் நாள் நான் பேசினேன். அவருக்காக ஆங்கிலத்தில் பேசினேன். இடையில் அவசரமாக எழுந்து போனார். நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் கேட்டேன், சீஃப் மினிஸ்டர் திரும்ப வருவாரான்? இல்லை, ஒரு அவசர வேலையாக போயிருக்கார், வருவார். அவர் திரும்பி வர்ற வரைக்கும் நான் தமிழில் பேசினேன். வந்த உடனே திரும்ப இங்கிலீஷில் பேசினேன். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், யூ ஷுட் நோ செர்டன் ஃபேக்ட்ஸ். அவரை பார்த்து சொன்னேன். நான் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே அந்த சீஃப் மினிஸ்டர் என்னை கட்டி பிடிச்சிட்டு, கைண்ட்லி அப்பாலஜைஸ் மீ ஃபார் லீவிங் த மீட்டிங் ஃபார் சம் மினிட்ஸ். ஒரு முக்கிய வேலை இருந்தது, 5 நிமிஷம் வெளியே போனேன், என்னை மன்னிச்சுக்கணும் கேட்டார். ஒரு முதலமைச்சரியா, நான் ஒன்றும் எம்பி கூட கிடையாது, ஒன்றும் கிடையாதுயா. ஆனால் அந்த பண்பாடை பாருங்க. அந்த அளவுக்கு ராமசாமி அவர்கிட்ட இவன் பெரிய தலைவர்னு சொல்லி வச்சிருக்கிறார். அந்த ராமசாமி அவர்களிடம் நான் கேட்டேன், தீர்மானம் எப்போ? தீர்மானம் கமிட்டி போட்டாச்சு மிஸ்டர் வைகோ, என்ன தீர்மானம் போடணும் சொல்லுங்க, நீங்கள் கூட வாங்க. நான் சொன்னேன், சுதந்திர தமிழ் ஈழத்துக்கு ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு தான் தீர்வு என்று நம்ம தீர்மானம் போட்டுருவோம். தமிழ் டயஸ்பரா கிட்ட எல்லாம் ஓட்டு பதிவு செய்ய வைக்கணும். ஸ்ரீலங்கன் ஆர்மி போலீஸை வெளியேற்றணும். நம்ம தமிழர்களை விடுதலை செய்யணும். ஐநா மேற்பார்வையில் இது நடக்கணும். இது நீங்களே சொல்லுங்க. கமிட்டியில் போய் என்னை உட்கார வச்சுட்டு, மிஸ்டர் வைகோ இந்த தீர்மானம் எப்படி இருக்கணும்னு சொன்னார். நான் இதை சொல்லிவிட்டு, தீர்மானம்னு அறிவிக்க வேண்டாம், இது பிரகடனம்னு அறிவிப்போம், பினாங்கு டெக்ளரேஷன் அறிவிப்போம். அதையும் ஏற்றுக்கொண்டார். தமிழக மீனவர்களை இந்திய அரசு பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அந்த பிரகடனத்தில் சேர்த்தோம். வாழ்க்கையில் என்னங்க, ஒரு பெரிய மறுநாள் சட்டசபைக்கு வர சொன்னார். நான் போனேன், பார்வையாளர் கேலரிக்கு போனேன். போன உடனே அங்கே பேசிக்கிட்டு இருந்த ஒரு போஸ் ராயன் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ, நான் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு, நான் இதுவரை மலாய் மொழியில் பேசி கொண்டிருந்தேன், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெரிய தலைவர் வந்திருப்பதனால் அவருக்கு புரிய வேண்டும் என்று இப்பொழுது ஆங்கிலத்தில் பேசுகிறேன். ஒரு 5 நிமிஷம் அவர் பேசி உட்கார்ந்தார். ஸ்பீக்கர் எழுந்திருச்சு, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு முக்கியமான தலைவர் வந்திருக்கிறார் மிஸ்டர் வைகோ, இந்த சபை அவரை வரவேற்கிறது என்று சொல்லி அறிவித்தார். அடுத்து டிப்டி சீஃப் மினிஸ்டர் ராமசாமி என்னை பாராட்டினார். நான் அப்படியே வெட்கப்பட்டு போயிட்டேன். நமக்கு என்ன தகுதி இருக்கு, நமக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குறாங்களே. அது ராமசாமி அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்காரு. என்னை ஸ்பீக்கர் ரூமுக்கு கூட்டி போய் எனக்கு மெமெண்டோ கொடுத்து என்னை அவ்வளோ அன்பு, அவர் சீனியர் ஸ்பீக்கர். நான் கேட்கிறேன், அந்த ராமசாமி இந்தியாவுக்கு வர விசா கொடுக்கறது இல்லை இந்தியா, அவர் புலிகளை ஆதரிக்கிறார் என்று. நான் நரேந்திர மோடி அரசை கேட்கிறேன், கொலகாரப்பைய ராஜபக்சேயை கூட்டிட்டு வைப்பீங்க, இந்த வெள்ள கோயிலில் பிறந்த ராமசாமி எங்க ஊர்க்காரர், எங்க மண்ணை சேர்ந்தவர், விட மாட்டீங்களா இந்தியாவுக்குள்ள?
இந்த இந்த பினாங்கு பிரகடனத்தை தயாரிப்பதற்கு நான் கூட உதவியா இருந்தேன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பினாங்கு பிரகடனத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். யாரோ பேசினாங்க, துண்டு பிரசுரம் படித்து கொண்டு போவோம், ஊருக்கு கொண்டு போவோம், மக்களிடம் கொண்டு போவோம். அதனால் தான் ஈழத்தில் இனக்கொலை இதயத்தில் ரத்தம் என்று குறுந்தட்டு தமிழிலும் ஆங்கிலத்தையும் தயாரித்து ஒவ்வொரு காலேஜ் வாசல்ல பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு போய் ஒவ்வொரு காலேஜில் 2000 காப்பி கொடுத்தேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தேன், லெக்சரர்ஸுக்கு கொடுத்தேன், ஊர்வரா கொண்டு போய் கொடுத்தேன். அத்தனை எம்பிக்களுக்கு அனுப்புனேன், அத்தனை நாட்டு தூதரகங்களுக்கு அனுப்புனேன். என் கடமையை செய்தேன். அது மட்டுமல்ல, இந்தியிலும் ஆங்கிலத்தில் வெளியிட்டு ராஜேந்திர சச்சார் சீஃப் ஜஸ்டிஸை கூட்டிக் கொண்டு வந்து டப்ளின் மாநாட்டில் தீர்ப்பாயத்தில் கலந்து கொண்டு அவரை விட்டு வெளியிட்டேன். ஜெத்மலானியை பேச வச்சேன், குல்தீப் நாயரை பேச வச்சேன். மராட்டியிலும் இந்தியிலையும் தயாரித்து பம்பாயில கொண்டு போய் வெளியிட்டேன். ஜெத்மலானி வந்து வெளியிட்டார். என் கடமையை செய்திருக்கிறேன், மக்களிடம் கொண்டு போயிருக்கிறேன், மாணவர்களிடம் கொண்டு போயிருக்கிறேன், என் சக்திக்கு ஏற்றவாறு உழைத்திருக்கிறேன். எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். தமிழர்களே, எந்த இடத்திலும் நான் தலைவனாக இருந்து போராட விரும்பவில்லை. என்ன எந்த வரிசையில் வேணா வைங்க. 3 தமிழர் தூக்கு விஷயத்தில் யாருக்கு ஞாபகம் இருக்கோ, என் பேரே கிடையாது மீட்டிங்கில். அந்த ஓரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு தான் மீட்டிங் நடத்தினோம். மணிமாறன் தான் மேடை போட்டாரு, நாங்க தான் செலவழிச்சோம், நாங்க தான் எல்லாம் பண்ணோம். போஸ்டர் கூட எங்க பேர் கிடையாது. நாங்க கஷ்டப்பட்ட கட்சி, தேர்தலுக்கு வச்சிருந்த பணத்தை எல்லாம் செலவழிச்சோம். முத்துக்குமார் உள்ளிட்ட அத்தனை பேர் மடிந்த போதும் எங்கள் சக்திக்கேற்றவாறு தேர்தல் நிதி அனைத்தையும் கடமை உணர்வோர் நான் மட்டுமல்ல, என் இயக்கத்தின் தோழர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு செலவழித்தோம். இப்பொழுது நான் கொஞ்சம் சும்மா இருக்க தோழர், அங்க இருக்கிற வரைக்கும் ஊசி போட்டா சத்தம் கேட்கும், நீங்க பேசுற சத்தம் இங்க கேட்கு. அந்த கடைசியில் இருக்கிறவங்க கூட மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கல. என்னுடைய அன்புக்குரியவர்களே, நான் திரும்ப கிளியர் பண்ணிடுறேன். எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. வாழ்க்கையில் பெரும்பகுதியை கடந்து விட்டேன். அடி திரும்பிடுச்சு எனக்கு. இனி இருக்க போகிற நாட்கள் என்ன எவ்வளவுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு எந்த ஈகோவோ என்னுடைய லீடர்ஷிப்போ நான் நினைக்கல. நான் இந்த மண்ணில் பிறந்தேன், இன்னொரு இடம் பிறந்து வரப்போறது இல்லை. இந்த மண்ணை போன்ற ஒரு உலகத்தில் ஒரு மண் கிடையாது. இந்த இனத்தை போன்ற, இந்த மொழியை போன்ற உலகத்தில் எதுவும் கிடையாது. ஆகவே நாம் ஒன்றாக போராடுவோம். அந்த தனித்தனியா போராடலாம். ஒருத்தர் நம்ம வந்து பகை கக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நான் கேட்கிறேன், இந்த பினாங்கு பிரகடனத்தை இங்கே வந்து நான் பேசுறேன்னு சொன்னா, இந்த பிரகடனத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதான தீர்மானமாக நிறைவேற்றிய பெருமை அன்றைய முதலமைச்சர் சகோதரி ஜெயலலிதாவுக்கு உண்டு என்பதை நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். உடனே இந்த சில கேசுகள் இருக்கு. அலையன்ஸுக்கு ரூட்டு போட்டான் வைகோ. எனக்கு என்னையா வாழ்க்கையில் இனிமேல் என்னையா பதவி வேணும்? நான் பார்லிமெண்ட்டில் என்னால் முடிஞ்ச அளவு பணியாற்றிட்டேன். மக்கள்கிட்ட போய் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். பெரியார் மாதிரி இருந்தால் போதுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறேன். வாழ்க்கையில் உள்ளதை உள்ளன்னு சொல்லுவேன். அந்த காலத்தில் ஜெயலலிதா பிரபாகரனை கைது பண்ணிட்டு வர சொன்னாரே, உண்மைதான். அதை கண்டிச்சதுனால தான் நான் 19 மாதம் ஜெயிலுக்கு போனேன். அது முடிஞ்சு போச்சு. இப்பொழுது அவர் துணிச்சலாக இந்த தீர்மானத்தை போட்டாரே. 2013ஆம் வருஷம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி நான் ஒரு அறிக்கை விட்டேன். பேப்பரை பரட்டி பாருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். சுதந்திர தமிழீழத்துக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். உலகமெல்லாம் வாழுகிற புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழர்கள் மத்தியில் அந்தந்த நாடுகளில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ராணுவம், போலீஸ் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் சிறைகளில் இருந்து. இப்படி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று 2013 மார்ச் 23ஆம் தேதி நான் அறிக்கை கொடுத்தேன். 48 மணி நேரம் கழித்து 25ஆம் தேதி என் வாசகங்களை பெரும்பாலும் உள்ளடக்கிய தீர்மானத்தை முதலமைச்சர் நிறைவேற்றினார். நிறைவேற்றிய செய்தி வந்த 2வது நிமிஷம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த இமயத்துக்கு, வரலாறு உங்களுக்கு பொன் மகுடம் சூட்டும் என்று சொன்னேன். நான் எதுக்கு பதவியில் வரணும்? நான் எதை விரும்பினேனோ ஒரு முதலமைச்சர் செய்தால் நான் வரவேற்பேன். எங்களுக்கு அதை விட என்ன வெற்றி? இன்றைக்கு எரிக் சோல்ஹெம் என்கிட்ட சொன்னாரு, நார்வேயில, இந்தியா ஒரு லைன் எடுக்காம எந்த நாடும் ஈழத்துக்கு உதவாது. தமிழகம் ஒரு லைன் எடுக்காம இந்தியா ஒரு லைன் எடுக்காது. நீங்க உலக நாடுகள் உதவும்னு எதிர்பார்க்காதீங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் உதவும்னு எதிர்பார்க்காதீங்க. எவனும் ஒரு பவுண்டரி லைனுக்கு தாண்டி எவனும் வரமாட்டான். தமிழ்நாட்டை பொறுத்து தான் பிரச்சனை தீரும். என் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் போடுகிறார் என்றால் நான் வரவேற்கிறேன்.
ஆமா, ராஜீவ்காந்தி படுகொலையில் சம்மந்தப்பட்டவங்க பயங்கரவாதிகள் நீள பேரறிவாளன் சாந்தன் முருகனே ராஜீவ்காந்தி கொலைகேசில் தானே சேர்த்துருக்கு. அவங்களுக்கு தூக்கு போட்டப்ப நாங்க துடிச்சோமே, போராட்டமே. அவர்கள் தூக்கை ஜெத்மலானி வந்து ஸ்டே வாங்கி கொடுத்தாரு கோர்ட்ல, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடணும், எல்லாரும் போராடினாங்க. எங்கள் சக்திக்கு மீறி நாங்க போராடணும். கடைசி வாய்தாக்களுக்கு தான் அவர் பணம் வாங்குற கம்பல் பண்ணி எங்க பணத்தை கொடுத்தோம் அவருக்கு. அவர் வாதங்கள் 3 பேருக்கு தூக்கு ரத்தாச்சு. என் வாழ்க்கையில் அன்னைக்கு மாதிரி சந்தோஷம். தியாகுக்கு தெரியுமே, தூக்கு உறுதின்னு உடனே நான் எப்படி துடிச்சேன்னு தியாகுக்குள்ள தெரியும், கடைசி மூர்த்திக்குள்ள தெரியும். டெல்லியில கூட பிறந்த அண்ணன் தம்பி தம்பி ரவிச்சந்திரனுக்கு தூக்குகிற மாதிரி நான் துடிச்சேன். ஒப்புக்கா, ஏமாத்துக்கா, நாடகம் ஆடவா, இதுல விளம்பரம் தேடவா? கிடையாது. ஆனால் 7 பேரை விடுதலை பண்ணுங்க முதலமைச்சர் ஜெயலலிதா தீர்மான கேபினெட்ல முடிவெடுத்தாங்களே, நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த துணிச்சலான முடிவு. ராஜீவ்காந்தியை கொலை செஞ்சவங்க சொல்லுவாங்க, மொத்தமா ஜெயில விட்டு வெளியேறுப்புன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் ஜெயலலிதாவுக்கு இருந்தவரால் நான் வாழ்த்துகிறேன். இதை நான் சொல்லாட்டி யார் சொல்லுவா? மற்றவங்க சொன்ன ஜெயலலிதாவுக்கு வேண்டியவங்க சொல்றாங்க. வேற யாராவது சொன்ன ஒரு அலையன்ஸுக்கு போடுற. நான் சொன்னேன்னா வைகோ சொல்றான்னா அது யோசிக்கணும். ஏன்னா நாங்க சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கௌரவமா நடத்தப்படும் வெளியே வந்துட்டோம். ரோட்ல வந்தப்ப இறங்கி வந்து பார்த்தாங்க, வெயில நடந்து வர்றப்ப சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆஹா, கூட்டணி அமைஞ்சிருச்சு, 3 சீட் வாங்கிடுவாரு, நல்லது செஞ்ச பாராட்டுவையா. இந்த பெனாங்கு பிரகடனத்தை அவங்க நிறைவேற்றிட்டாங்க தீர்மானமா. நமக்கு இந்த பலம் இருக்குல்ல, பார்லிமெண்ட்லயும் நிறைவேற்றணும்னு சொன்னோம். ஆனால் நரேந்திர மோடி கிட்ட போய் அவர் கவர்மெண்ட் ஆதரிச்சு பேசி பார்லிமெண்ட்ல டிபேட்டே தலையில திருப்பின. அன்றைக்கு ராத்திரி போன போட்டு மிஸ்டர் வைகோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு 3 தடவை சொன்னாரு. நிதிஷ்குமார் இருந்துச்சு, ஹீரோ ஆஃப் தி டிபேட் வைகோன்னாரு. வாஜ்பாய் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அவர்கிட்ட போய் நான் தான் ரொம்ப ஆசையோட சொன்னேன், பதவி பிரமாணத்துக்கு இந்த படுவாய் பெயரை கூட்டிட்டு வர தலையில கல்ல தூக்கி போட்டாரே. அவர்கிட்ட போய் 45 நிமிஷம் மன்றாடுனே, கெஞ்சினே, எங்க மனசுல இறுதியத்தை ஈட்டிய சொருகாதீங்கன்னு கடைசியா சொன்னேன். சாஞ்சிக்கு போய் படையெடுத்து போய் 5 மாகாணத்தை கடந்து நாங்க போராடிட்டு வந்தோம். வடநாட்டுக்கு போய் போராடுற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா மனசுல வலு இருக்கு, உடம்புல வலு இருக்கு. எது வந்தாலும் சரி, சும்மா போகல. எல்லாம் கொடி கருப்பு சிவப்பு பூசின எல்லாத்துக்குள்ள இரும்பு குழாய் தான் வச்சிருந்தோம். எவனும் அட்டாக் பண்ணிட்டா முடிஞ்ச அளவுக்கு பதிலுக்கு அடிக்கணும்ல, சும்மா முடியாதுங்க. இந்த 21 வருஷமா என் தொண்டர்களை அடி வாங்க விட்டதில்லை நான் போலீஸ் கிட்ட. நாங்களே எவனையும் அடிச்சதில்லை. ஆனா போய் தாக்கிட்டான்னா அடிபட்டுட்டு திரும்ப கூடாது இல்ல, ஒண்ணு சாகணும், இல்லாட்டி அடிச்சு அவனை முடிக்கணும். அப்படிதானே? அப்படிதான் போனோம். இன்னைக்கு சொல்ற அந்த ரகசியத்தை எல்லாம் நாங்க ஒவ்வொருத்தருக்கும் இரும்பு குழாய் இருந்தது. வேற ஏதாவது இருந்ததான்னு கேட்டுறாதீங்க, இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏன் 2 நாட்டு ராணுவம் சுட்டப்ப அன்னைக்கே போயிருந்தேன்னா பெரிய கம்பத்தை போட்டு திமுக மாநாட்டில் வைகோ அரங்கம்னு போட்டு எனக்கு பெரிய ஊருக்கு கொடி கம்பத்தை போட்டு அதை சொல்லியே ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அது என்னமோ நம்ம இவ்வளவு நாள் இருக்கணும் இருந்திருக்கு. அது தலைவர் வந்து என்னை காப்பாற்ற அந்த பாடுபட்டார், கொட்டமான அனுப்பினார். அதனாலதான் என் தாய் அந்த பிள்ளைகளை 37 பேரும் காயப்பட்ட பிள்ளைகளுக்கு 1 வருஷம் எங்க அம்மா சமைச்சு போட்டுச்சு, பையனை காப்பாத்தின பிள்ளைகள்னு சொல்லி. என் தாய் வீரத்தாய். பாலச்சந்திரனுக்காக ஊரெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறோம். ஊர்க்காரங்களை பூரா கூப்பிட்டு ஊரெல்லாம் அந்த பிள்ளைய கொண்டுட்டான்னு உண்ணாவிரதம் இருக்கா, நம்ம ஊர்ல ஏன்டா உண்ணாவிரதம் இருக்கல, உடனே பந்தலை போடுன்னு சொல்லி எங்க அம்மாவே தலைமை தாங்கி, அதுக்கு வயசு 92, உண்ணாவிரதம் இருந்து மட்டுமில்லை 8 மணியிலிருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் தொட்டு தண்ணி குடிக்காது. எந்த போராட்டத்துக்கு வந்தாலும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன். அதுல எங்க அம்மாவும் அப்ப தண்ணி குடிச்சா தப்பு போட்டுக்குன்னு குடிக்காது, என்ன சொன்னாலும் கேட்காது. சுகர் இருக்கு, பிபி இருக்கு. இதனுடைய விளைவு இந்த 15 நாள் கழிச்சு ரொம்ப சிக்காகி சீரியஸ் கண்டிஷன்ல அப்பல்லோவில் கொண்டாந்து சேர்த்த. ராத்திரி 12 மணிக்கு குமரி இருக்கு. எங்க அம்மா கதை அன்னைக்கே முடிஞ்சிரும்னு பயந்தேன். காப்பாற்றி விட்டாங்க அப்பல்லோ டாக்டர். இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன் நான், அப்படியே சொல்லியிருக்கேன் நான். அதுபோல என்னுடைய அன்புக்குரியவர்களே, இந்த கூட்டம் வந்து மிக முக்கியமான கூட்டம். நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன?
சுதந்திர தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு. சரி, டெல்லி சரியில்லையே, ஏன் கவலைப்படுறீங்க? டெல்லி நம்மளை பத்தி கவலைப்படணும். இனிமே போற போக்க பார்த்தா மணியரசன் லைனுக்கு நாம் போயிருவோம் போல் இருக்கு. என்னை கொண்டு தள்ளிராதீங்க, மணியரசன் லைன்ல தியாக லைன்ல கொண்டு தள்ளிராதீங்க. நானும் ஒரு முடிவோடு தான் இருக்கேன். பெரியார் இந்த தியாகராய நேரத்தால என்னடா உனக்கு எனக்கு எங்களுக்கு டெல்லிக்காரனுக்கு என்னடா உறவு? உன் பாச வேற என் பாச வேற, நீ வேற நான் வேற, ரகல வேண்டா, வெளியே போடா. பாட்டன் சொன்னதை பேரனையும் சொல்ல வச்சிடாதீங்க. இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது இல்ல, ரத்தத்தின் அடிவாரத்திலிருந்து வந்து வெடித்து சிதறுகிற சொற்கள். நாம் தான் ஈழத்தை பெற்றுக் கொடுக்கணும். தம்பி விடு, அந்த தேசிய கொடிய சுதந்திர தேச கொடியை ஏத்துறதுக்கு மட்டும்தான் வருவான். நான் ஒரே ஒரு ஆசையை கேட்டேன் தம்பிகிட்ட என் வாழ்க்கையில. அவர் எதுவும் சொன்னாரு, நான் ஏத்துக்கல. எவனோ ஒரு வயசு சொல்றான், வரதராஜ பெருமாள் மாதிரி பதவி கொடுத்துருக்கலாம், பிரபாரை ஏத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. கிறுக்கு பையலை பிரபாரனை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அவரு நான் அந்த காட்டில் இருக்கும்போது சொல்றாரு, அண்ணா ஈழம் அமைஞ்சா நான் எந்த பதவிக்கும் வரமாட்டேன், நம்ம மாத்தியா மாதிரி ஒரு ஆள்கிட்ட அதிகார பதவியை கொடுத்துட்டு நான் 2 திட்டம் வச்சிருக்கேன். போரில் காயமுற்று கைகால் இழந்தவர்களுக்கும் கணவனை இழந்தவர்களுக்கும் பிள்ளை இழந்தவர்களுக்கும் பராமரிப்பு திட்டத்தை நான் கையில் எடுத்துக்கிட்டு செய்வேன். இன்னொன்று, கரிகாலன் காலத்தில் ராஜராஜன் ராஜேந்திரன் காலத்தில் இந்த கப்பல் படை மாதிரி ஈழத்துக்கு ஒரு பலமான கப்பல் படை ஆசியா கண்டத்திலே நான் உருவாக்குவேன். இது 2 தான் என் நோக்கம்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு ஆசை இருக்கு தம்பின்னு. என்னன்னாரு, சுதந்திர தமிழ் ஈழத்தை நான் ஐநாவில் நியூயார்க்கில் அந்த கட்டடத்தை 84 பார்க்கும்போது எல்லா நாட்டு கொடியையும் பார்த்துட்டு தமிழனுக்குன்னு ஒரு கொடி இல்லையே உலகத்தின் பூர்வ இனத்துக்கு அப்படின்னு அங்கேருந்து திமுக காரன் 658 பேருக்கு இதை சொல்லி கடிதம் எழுதியிருக்கேன். பல பேர் வச்சுருக்காங்க திமுகவில். நான் எழுதின கடிதத்தை, தம்பி சுதந்திர தமிழீழம் அமைஞ்ச பிறகு என்னை உங்கள் சிறப்பு குடிமகனா சிட்டிசனா ஆக்கி முதல் பிரதிநிதியாக நான் போய் ஐக்கியநாடு சபையில் சுதந்திர தமிழீழத்தின் பிரதிநிதியா நாம் பேசணும். அது மட்டும் நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணீங்க. என்னென்ன இதை கூடவா நாங்கள் செய்ய மாட்டோம், அதை விட எங்களுக்கு என்னென்ன வேலை என்னாரு. எனக்கு அதாங்க ஆசை. வரலாற்றில் சுதந்திர தமிழீழத்தின் சார்பில் அங்கே போய் பேசணுங்கிற ஆசை. பாலசிங்கத்துக்கிட்ட சொன்ன, தம்பி தான் என்கிட்ட சொன்னாரு, இது நாங்கள் செய்ய மாட்டோமான்னாரு. இப்பயும் எனக்கு அந்த ஆசை இருக்கு. என் நாசியில் சுவாசம் அடங்குவதற்கு முன்பு, என் கண்கள் மூடுவதற்கு முன்பு சுதந்திர தமிழீழம் பிறக்கும். ஸ்காட்லாந்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தும் போது ஸ்காட்லாந்து மக்களை எவனும் கொல்லவில்லை பிரிட்டிஷ்காரன். உலகத்தில் பல நாடுகள் பொது வாக்கெடுப்பிலே மலர்ந்ததற்கு பிறகு நம்பக்கம் நியாயம் இருக்கிறது. நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை, இழந்த சுதந்திரத்தை ஈழ மக்கள் கேட்கிறார்கள். அப்படின்னா காஷ்மீர்லையும் பொது வாக்கெடுப்புன்னு கேட்டு போடுவானேன்னு தான் இவங்க குதிக்கிறாங்க டெல்லியில். கொஞ்சம் விவகாரமான மேட்ரு தான், ஆனால் நான் பேசிடுவேன். என்னடா இப்படி வைகோ பேசிட்டாருன்னு நம்ம கட்சி ஆளுங்க நினைக்காதீங்க. நான் ஒரு 2-3 நாளாக நினைச்சுக்கிட்டு வந்தா இப்போ பேச போறேன். காஷ்மீரில் பொது வாக்கெடுப்பு தான் என்று பண்டித நேரு 48 இருந்து சொன்னாரே. பிளபிசைட், ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அடிப்படையில் பொது வாக்கெடுப்பு என்று சொன்னாரே. காஷ்மீர் தனியாக இருப்பதா, பாகிஸ்தானோடு இருப்பதா, இந்தியாவோடு இருப்பதா, அந்த மக்கள் தீர்மானிக்கட்டும் என்று ஜவஹர்லால் நேரு 48, 52, 54, 60 அறிவித்தாரே. என்ன ஆயிற்று அந்த வாக்குறுதி? MC சாக்லாவை இந்திய பிரதிநிதி ஐநா சபைக்கு அனுப்பி 64 பாகிஸ்தான்காரன் கேட்டான். பொது வாக்கெடுப்புன்னு நேரு சொன்னாரே, பிளபிசைட்னு, அது ஏன் இந்தியா நிறைவேற்றவில்லை? இவர் சொன்னாரு, அங்க எலெக்ஷன் நடந்தது இல்ல, அதுல நாங்க தானே ஜெயிச்சிருக்கோம், அதான் பொது வாக்கெடுப்புட்டார். அப்படின்னா ஈழத்தில் நடந்தது பொது வாக்கெடுப்பு தான். 99% பிரபாகரன் சொல்ல பக்கம் தான் ஓட்டு போட்டான் தமிழ. இதை கிள்ளி போட்டிருக்கேன் நான். இப்ப இப்படி கிள்ளி போட்டிருக்கேன் காஷ்மீர் இஷ்யூல. நாளைக்கே எழுதிடுவாங்க, வைகோ வந்து பிளபிசைட் கேட்கிறார். நான் கேட்கலையா? இப்ப நேரு சொன்னதை சொல்றேன். நாங்க ரொம்ப விவகாரமான ஆட்க. ஏன்னா எங்களுக்கு பதவி அவசியம் இல்லை, ஜெயிலுக்கு போறதை பத்தி கவலையும் இல்லை. ஏற்கனவே 2 கேஸ் மேல செடிசன் கேஸ் இருக்கு. பெரிய கேஸா போடணும் ஐயா. நியூசன்ஸ் கேஸ் போட்டாங்க, ஒண்ணுக்கு இருந்தா வச்சாண்டு கேஸ் போட்டா கேவலம் ஐயா.
இவன் நாட்டுக்கே துரோகம் பண்ண பெரிய கேஸ். எனக்கு 2 கேஸ் பெரிய கேஸ். தேவதாஸ் தான் நடத்துறாரு. எப்படி நம்மளை உள்ள அனுப்ப மாட்டாருக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இருவர் உள்ள சினிமாவில் எம் ஆர் ராதா தான் சொல்வார், கனம் நீதிபதி அவர்களே, என் கட்சிக்காரனை எப்படியாவது நீங்கள் தண்டித்து விடுங்கள் சொல்லி பிடிச்சிருக்கார். அப்படி சொல்ல மாட்டார் அவர். கலைஞர் கதைவசனம் தான் இருவர் உள்ளோம். பெண்மனம் சினிமா கதையை தான் எழுதினாரு. நல்ல படம் அது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி. பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்த படம். ஆகவே எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த செடிஷன் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, 11ஆம் தேதி கேஸ் இருக்கு. கீப்ராஜ் இன்ஸ்பெக்டர் விசாரணை தேவதாஸ் தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சத்தம் போடாமல் வந்து கோர்ட்டில் வந்து கேளுங்க. செல்போன் வச்சுக்கிட்டு சத்தம் போட்டுறாதீங்க, அந்த ஜட்ஜம்மா சத்தம் போட்டுரும். நான் தான் கடைசி ஆர்குமெண்ட் பண்ண போறேன். அவன் கேஸ் போட்ட அத்தனை வரியையும் நான் அப்படியே சொல்லி இப்படிதான் நான் பேசுறேன்னு சொல்ல போறேன். அப்படிதான் உடைக்கணும். உள்ளதெல்லாம் பார்த்துக்கிடுவோம். புஸ்தகம் எழுதணும்போது நேரமே கிடைக்கல, நல்லா போய் எழுதிட்டு போறோம். ஜெயிலுக்கு பயப்படலை, உயிர் போறதை பத்தி கவலைப்படலை, பதவிக்கு வேற எந்தையா வேணும். நாங்கள் நிமிர்ந்த ஆட்க. அதனால சொல்றோம், நான் ஊர் ஊரா போய் பையன்களை தான் தயார் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இனிமே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபோர்ஸ். அவனுக்கு மனசுல பட்டுச்சு, அவன் எந்திரிச்சானா எவனும் அடக்க முடியாது. அவன் மனசுல போய் பதியணும். ஆகவே சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்புக்கு எல்லா கட்சியும் ஆதரிக்குது. சட்டசபை போட்டுருச்சு. இனி உலகத்துக்கு கொண்டு போவோம். இது நம்ம கோரிக்கையை எப்படி மறுக்க முடியும்? சரி, இந்த இனப்படுகொலை செஞ்சதுக்கு அதுக்கு கூண்ட நிறுத்தணும். ஆனால் இந்திய அரசு அவனை கூட்டி கொண்டு வந்து அவனை அழைச்சிட்டு வந்து இப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து இந்திய கடற்படை தளபதி போனார், தெரிஞ்சுக்கிடுங்க. 15 நாளைக்கு முன்னாடி இந்த கொலகார பையில பார்த்துட்டு, உங்ககிட்ட இருந்து நாங்க இந்திய கடற்படை, இந்திய ராணுவம் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட வேண்டியது தான். எதுக்கு கற்பழிக்கிறதுக்கா? இல்லை பச்சை பிள்ளைகளை கொல்றதுக்கா? எதுக்கியா? என்ன படிக்க போற நீ? அந்த சுண்டக்கா அப்பாய அவன் நம்மளை இவ்வளவு கொண்டு இருக்கிறான். ஏன்னா இந்திய ராணுவமே அங்கே போய் நீங்க வேலை செஞ்சீங்கல்ல, தளபதிகள் போய் எங்களை அழிக்கிறதுக்கு சண்டையை நடத்துனீங்கல்ல, அதனால அவங்கிட்ட படிக்க போறீங்களா? தர்மபாலா அவருக்கு வந்து ஸ்டாம்பு வெளியிடுறார். யாரு? ஜனாதிபதி. பெரிய சேவை செஞ்சவர் ஜனாதிபதி. நீங்க மந்திரியா இருந்தப்ப என்னெல்லாம் கேடு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். எங்க மக்களுக்கு நீ ஜனாதிபதி பதவிக்குள்ள இருக்கிறவ தான் சொல்ல முடியாது. பழைய வெளிவிகார மந்திரியை பத்தி நான் பேச முடியும், பழைய ராணுவ மந்திரியை பத்தி நான் பேச முடியும். இப்ப ஜனாதிபதிக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளை பத்தி எனக்கு கவலை இல்லை. பழைய ராணுவ மந்திரி, வெளிவிகார மந்திரியை பீஸா கழிச்சு பேச முடியும். அதுக்கு பிறகு ராஜ்நாத் சிங் சொல்றார், 75% மக்கள் இந்தி தான் பேசுகிறார்கள், சமஸ்கிருதம் தான் தாய் பாஷை. வச்சுக்கோ, உன் பாஷை இருக்கிற நாடை மட்டும் நீ வச்சுக்கோ, மற்ற நாடு வெளியே போகட்டும். நீயே வச்சுக்கோ, உன் மொழியை நீயே வச்சுக்கோ, எங்கள் நாக்கு வெளியே போயிடுறோம். வச்சுக்கோடா, வச்சுக்கோ. இதுக்கு தான் ஆதரவு. தமிழை எந்திரிச்சு அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. மில்கி என்ன எல்லாத்தையும் பாப்பா 65 பார்த்த வந்தானே, கொஞ்சம் இந்த லிக்கர்களை போட்டு கொஞ்சம் அவுட் ஆயிட்டான். மதுவின் போதையிலேயே இருக்கான். அது பிறகு சினிமா போதையிலேயே இருக்கான். சினிமாவில் என்ன எம்ஜிஆர் சிவாஜி நல்ல கருத்துக்கள் தானே சொன்னாங்க, தப்பு இல்லை. மதுவின் பிடியிலிருந்து முதல்ல வெளியே வருவோம். ரோமானியர்கள் அழிந்தது கேளிக்கைகளால், ரோம் அழிந்தது கேளிக்கையால், மதுவால், சிருங்கார ரசத்தால். தமிழ்நாட்டை அழிஞ்சிடக்கூடாது. ஒழுக்கத்தோட வருவோம், அதை உருவாக்கி கொடுப்போம். நம்ம வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வஞ்சகம் செய்கிறது கர்நாடகம், வஞ்சகத்தை தடுக்க மறுக்கிறது மத்திய சர்க்கார். 12 மாவட்டங்கள் அழிந்து போகும். சென்னைக்கு குடிதண்ணி இருக்காது, 5 கோடி மக்களுக்கு குடிதண்ணி இருக்காது. கர்நாடகத்தின் தொடர் திட்டங்கள், அணைக்கட்டுகள் நடத்தப்பட்டால் 3 கோடி மக்களுக்கு விவசாயம் இருக்காது. எத்தியோப்பியாவை போல ஆகும் தமிழகம். கேரளாக்காரனையாவது 13 சாலையில போய் முற்றுகை போட்டோம். நாங்க எல்லாம் போய் கழுத்து பிடியா பிடிச்சோம். இந்த கர்நாடகத்தை நம்ம அப்படி செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யறது? அந்த காலத்துல ராஜராஜ சோழரும் மங்கம்மாளும் படையெடுத்துட்டு போய் அணையை உடைச்சிட்டு வந்தாங்க. இப்ப நம்ம அப்படி செய்ய முடியாது. அவசரப்பட்டு அப்படி ரெடி ஆயிட்டோம்னு நினைச்சிடாங்க. அப்படிலாம் முடியாது. அப்ப என்ன செய்யறது? டெல்லிக்காரனை பிடிப்போம். நீ இதை தடுக்கலன்னா நாங்க எதுக்கு ஒன்னோட இருக்கணும்? எங்களுக்கு கேடு வருது, தடுக்கல. இங்க இருந்து நெய்வேலியில இருந்து நாங்க எதுக்கு கொடுக்கிறோம்?
இங்க இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் உக்ரைன் மாதிரி டெக்ளேர் பண்ணிட்டு போயிடுறோம். இப்படி சொல்ல வச்சிடாதீங்க. மத்திய சர்க்கார் நாட்டின் ஒருமைப்பாடு வேணும்னா கர்நாடகத்துக்காரன் சட்டவிரோதமா செய்யறான். ஒரு தேசத்துக்கு போகிற தண்ணீரை இன்னொரு தேசம் தடுக்க முடியாது. ஒரு மாகாணம் தடுக்கிறது என்றால், ஆகவே பல முனைகளில் ஆபத்து தமிழகத்துக்கு. அனைத்து முனைகளிலும் போராடுவோம். சுதந்திர தமிழீழத்தை, நம் இனத்தை, நம் மக்களை காக்க வேண்டிய உரிமை, கடமை, தொப்புள் கொடி உறவுகளாகிய நமக்கு உண்டு. ஆகவே இந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற போது அவர்கள் சிந்திய ரத்தத்தின் மீது ஆணை, அவர்கள் புதையுண்டு கிடக்கிற மண்ணின் எலும்புகள் மீது ஆணை, அவர்கள் கொட்டிய குருதி துளிகள் மீது ஆணை, அவர்கள் மூச்சு காற்று உலவுகிறதே அந்த காற்று மண்டலத்தின் மீது ஆணை. சுதந்திர தமிழீழத்தை அடைவோம். எங்கள் தலைவன் பிரபாகரன் புகழ் வாழ்க. வணக்கம்.